ரைட் பே. சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகல் லெசன்ல 2 பார்ட் பேசிட்டு இருக்கோம். 1 சென்டர் ஆஃப் மாஸ் முடிச்சிட்டோம். 2வது ரொட்டேஷனல் மோஷன் பேசிட்டு இருக்கோம். அதுல மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா I = mr². இது ஜெனரல் ஃபார்முலா. நேற்று யூனிட் சொல்லி கொடுத்தேன். ஆனா நான் ஒரு வார்த்தை சொல்ல மறந்துட்டேன். மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா இஸ் த டென்சார் குவான்டிட்டி. டென்சார் குவான்டிட்டி. டென்சார்னா ஸ்கேலாரும் இல்லை வெக்டாரும் இல்லை. ஒரு நேரம் ஸ்கேலரா இருக்கும், ஒரு நேரம் வெக்டாரா இருக்கும். ஸோ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா மட்டும்தான் ஒட்டுமொத்த புக்லேயே டென்சார் குவான்டிட்டி. வேற யாருமே 11 and 12th டென்சார்னு ஒரு இதை நீங்கள் படிக்கவே மாட்டீங்க. ரைட் சார். நேற்று ரிங் பார்த்துருந்தோம். ரிங்கோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஓன் ஆக்சிஸோடது mr². ஓன் ஆக்சிஸ் அப்படின்னா பாசிங் த்ரூ இட்ஸ் சென்டர் பர்பெண்டிகுலர் டு இட்ஸ் பிளேன்னு சொன்னேன். அடுத்தது பர்பெண்டிகுலர் டான்ஜென்ட் 2mr²ன்னு கற்றுக் கொடுத்தேன். பர்பெண்டிகுலர் டான்ஜென்ட் அபவுட் எனி டயாமீட்டர் ஃபர்ஸ்ட் கேஸோட பாதின்னு சொன்னேன். ஞாபகம் இருக்கா? அபவுட் எனி டயாமீட்டர் ஃபர்ஸ்ட் கேஸோட பாதி. அடுத்தது டயா டான்ஜென்ட் கூட ஒரு mr², 3/2 mr². இது உங்களுக்கு நான் நேற்று கற்றுக் கொடுத்தது. சார் அப்படியே டிஸ்க் சொல்லிட்டு போங்க. டிஸ்கில் இதான் டிஸ்க் அப்படின்னா ஆக்சிஸ் கரெக்டாக பாசிங் த்ரூ இட்ஸ் சென்டர் பர்பெண்டிகுலர் டு இட்ஸ் பிளேன். டிஸ்கா இருந்தா 1/2 mr². அதே டிஸ்கில் ஆக்சிஸ் பர்பெண்டிகுலர் டான்ஜென்ட்டா இருந்ததுன்னா கூட ஒரு mr². பாரலாக்ஸ் தியரம் படி ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. 3/2 mr². 3/2 mr². அதுவே டிஸ்க் இப்படி இருக்கு, அபவுட் எனி டயாமீட்டர் ஃபர்ஸ்ட் கேஸோட பாதின்னு சொன்னேன், 1/4 mr². அடுத்தது டயா டான்ஜென்ட். டயா டான்ஜென்ட் கூட ஒரு mr², 5/4 mr². இது வரைக்கும் தான் நம்ம நேற்று பேசியிருந்தோம். பாரலாக்ஸ் தியரம் எப்படி போடணும், பர்பெண்டிகுலர் ஆக்ஸ் தியரம் எப்படி போடணும்னு நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். கற்றுக்கிட்டீங்களா? ஓகே. அடுத்தது கவனிங்க. இப்போ சொல்லித்தர போகிற 4 பாடியும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். முதல்ல நீங்கள் கற்றுக்க போகிறது சாலிட் ஸ்பியர். சாலிட் ஸ்பியரில் அதிகமாக சம் வந்துருக்கு. சாலிட் ஸ்பியர். இப்போ இது ஒரு சாலிட் ஸ்பியர். ஓன் ஆக்சிஸில் சாலிட் ஸ்பியர்னா உனக்கு தெரியுது இல்லையா? ஷார்ட் புட் பால் மாதிரி. இல்லைனா நம்ம எர்த்து தான் சாலிட் ஸ்பியர். அது ஓன் ஆக்சிஸில் சுற்றி வந்துட்டு இருக்கும் பொழுது அதோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா எல்லாத்துக்குமே டெரிவேஷன் இருக்குது. ஆனால் இங்கே அது அவசியம் இல்லை. 11th படிக்கும் பொழுதே கூட இது வேண்டாம் அப்படின்னு தான் சொல்லியிருப்பாங்க. மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அபவுட் அன் ஆக்சிஸ் பாசிங் த்ரூ இட் சென்டர். ரைட்டா? அப்படி இருந்தால் 2/5 mr². இல்லை இந்த கேஸை அபவுட் எனி டயாமீட்டர்னு சொன்னாலும் சரிதான். ஏன்னா இதில் 2 கேஸ் தான் படிக்க போகிறேன். பாசிங் த்ரூ இட் சென்டர், இல்லை ஓன் ஆக்சிஸ், இல்லைன்னா அபவுட் எனி டயா. 2/5 mr². 2/5 mr². படிங்க ஃபாஸ்டா. சாலிட் ஸ்பியரா இருந்தா 2/5 mr². அதே சாலிட் ஸ்பியர் அப்படின்னா ஆக்சிஸ் எங்க இருக்கு பாருங்க, டான்ஜென்ஷியல் ஆக்சிஸ், டான்ஜென்ஷியல் டயா இந்த பக்கம் டான்ஜென்ஷியலா இருக்கா? டான்ஜென்ஷியல்னா தொட்டுட்டு போறது. அப்படியே இந்த ஸ்பியருக்கு பாருங்க, இந்த ஸ்பியர் ஃபுல் ஸ்பியர் இருக்குல்ல, அப்படி இந்த ஃபுல் ஸ்பியர் அப்படி இங்கே ரொட்டேட் ஆகும். ரொட்டேட் ஆகும்போது ஒரு நேரம் இங்கே வரும், ஒரு நேரம் அந்த பக்கம் போகும், இப்படியே சுற்றி வந்துட்டு இருக்கும். அந்த ஆக்சிஸ் இதான் ஆக்சிஸாக இருக்கும். இதை சுற்றி வந்துகிட்டே இருக்கும். இப்படி இருந்தால் என்னங்க சார் அர்த்தம்? இது ஆல்ரெடி 2/5ன்னு உனக்கு தெரியும். கூட ஒரு mr², 2/5 mr²ம் இன்னொரு mr²யும் ஆட் பண்ணா உனக்கு கிடைச்சிரும் 7/5 mr². சாலிட் ஸ்பியர்னா 2 கேஸ் தான். ஆக்சிஸ் சென்டர்ல போச்சுன்னா 2/5, டான்ஜென்ஷியல் ஆக்சிஸா இருந்ததுன்னா 7/5. படிச்சிட்டிங்களா? இதுதான் சாலிட் ஸ்பியர். அடுத்தது அங்கிருந்து நம்ம கற்றுக்க போகிறது ஹாலோ ஸ்பியர் கற்றுக்க போகிறோம். ஹாலோ ஸ்பியரா சார்? ஹாலோன்னா வாலிபால் மாதிரி உள்ள ஒன்றுமே இருக்காது. ஹாலோ ஸ்பியர் சொல்லி கொடுங்க. ஹாலோ ஸ்பியரில் உள்ள ஒன்றுமே இல்லைன்னு சொன்னேன். வாலிபால், ஃபுட்பால், பேஸ்கெட் பால்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி. இப்போ நிறைய படத்துலலாம் பார்த்துருப்பீங்கன்னா அந்த ஹீரோ ஸ்டைலாக அந்த பாலை சுற்றுவார், பார்த்துருக்கீங்களா? பால் அப்படி மேலே சுற்றி விட்டு ஒத்த கையால் அப்படியே பிடிச்சிட்டு வருவார். கிட்டத்தட்ட இது அதே மாதிரி தான். ஆக்சிஸ் எங்கே இருக்குன்னா எக்ஸாக்ட் சென்டர், பாசிங் த்ரூ இட் சென்டர், ஓன் ஆக்சிஸ், எப்படி சொன்னாலும் சரிதான். இதோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா 2/3 mr². 2/3 mr². ஒருவேளை டான்ஜென்ஷியலா இருந்ததுன்னா, டான்ஜென்ஷியல் டயா இங்கே இருக்கு பாருங்க, டான்ஜென்ஷியலா இருந்ததுன்னா
ஒண்ணும் பண்ணாதுப்பா. டான்ஜென்ஷியல்னாலே ரொம்ப ஈஸி. பாரலாக்ஸ் தியரம் தான். அதோட ஓனையும் பிளஸ் ஒரு எம்ஆர் ஸ்கொயரையும் போட்டுக்கணும். 3 to 5 5/3 mr ஸ்கொயரு 5/3 mr ஸ்கொயரு. அங்க 2/5 இங்க 2/3 7/5 5/3 mr ஸ்கொயர். கத்துக்கிட்டீங்களா? அங்கிருந்து நம்ம போற இடம் தான் சாலிட். லாஸ்டா பாத்துக்கலாம். ஒரு ராடு பாத்துக்கலாமா? அது ஒரு யூனிஃபார்ம் ராடு. இது வந்து ஒரு யூனிஃபார்ம் ராடு. இந்த யூனிஃபார்ம் ராட் நம்ம ஒரு பேனா வச்சிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பென் இருக்கு, ஒரு லென்த்தி பென் இருக்கு. எக்ஸாக்டா உங்களோட விரல் இங்க இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதான் ஆக்சிஸ். அப்படி எல்லாமே சினிமாக்கள்ல பார்த்ததுதான். நிறைய சினிமாக்கள்ல அப்படி ஒரு ஸ்டிக்கை வச்சுக்கிட்டு கரகரன்னு சுத்துவாங்க, பார்த்துருக்கீங்களா? பழைய படத்துலலாம் பார்த்துருப்பீங்க. கமல் படத்துல, பாக்யராஜ் படத்துலாம் பார்த்துருப்பீங்க. சிலம்பம் சுத்தும் பொழுது நடுவில் ஒரு விரல் மட்டும் இருக்கும். அந்த ஒரு விரலை மட்டும் வச்சுக்கிட்டு அந்த கம்பு சுத்தும் பொழுது பார்த்துருப்பீங்க. ஏன் பாட்டி சிலை தட்டாதை படத்துல மனோரமா மேடம் அவங்க கூட அந்த மாதிரி ரொம்ப கரகரன்னு சுத்திட்டு இருப்பாங்க. அதாவது சென்டர்ல ஆக்சஸ் இருக்கும். இந்த ராடு வந்து இந்த ஆக்சஸ் சுத்தி வந்துட்டு இருக்கும். லென்த் ஆஃப் த ராடு ஷியரா எல், மாஸ் ஆஃப் த ராடு எம். அப்ப இதோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா என்னவா சார் இருக்கும்? ml ஸ்கொயர் பை 12. ml ஸ்கொயர் பை 12. ஆக்சஸ் பர்பெண்டிகுலரா இருக்கணும். அதே மாதிரி இந்த லென்த்துக்கு பர்பெண்டிகுலரா இருக்கணும். பாசிங் த்ரூ இட் சென்டர் ஆஃப் கிராவிட்டியா இருக்கணும். ml ஸ்கொயர் பை 12. ஏன்னா இது ஒரு யூனிஃபார்ம் ராடு. யூனிஃபார்ம் ராடோட சென்டர் ஆஃப் மாஸும் சென்டர் ஆஃப் கிராவிட்டியும் எக்ஸாக்டா சென்டர்ல தான் இருக்கும். இதுவே ராடோட ராடு தப்பா போட்டேன். ஓகே, ராடோட எண்ட்ல ஆக்சிஸ் இருந்தா என்ன சார் ஆகும்? இது ராடு ஆக்சிஸ் வந்து இந்த இடத்துல இருக்கு. அப்ப இந்த ராடு இதை சுத்தி வந்துட்டு இருக்கு, இப்படி சுத்தி வந்துட்டு இருக்கு. இப்ப இந்த இடம் ml ஸ்கொயர் பை 3. இது எப்படி சார் வந்துச்சு? மேல இந்த ml ஸ்கொயர் பை 12 இருக்குல்ல, அப்ப இது ஒரு l பை 2 வரும். இங்க ஒரு m இருக்கும். அப்ப இந்த ml ஸ்கொயர் பை 12ஓட ஒரு ml ஸ்கொயர் பை 4 ஆட் பண்ணீங்கன்னா கடைசியா ml ஸ்கொயர் பை 3 கிடைக்கும். அப்ப யூனிஃபார்ம் ராட் அப்படின்னாலே அதோட ஓன் ஆக்சிஸ் ml ஸ்கொயர் பை 12 தான். டான்ஜென்ஷியல் ஆக்சிஸ் ml ஸ்கொயர் பை 3 தான்னு பொறுமையா புரிஞ்சுக்கணும். நல்லா கத்துக்கிட்டீங்களா? சூப்பரா இருந்துச்சா? அதுக்கப்புறமா டிஸ்கும் சாலிட் சிலிண்டரும் ஒன்று, ரிங்கும் ஹாலோ சிலிண்டரும் ஒன்று. சரி, எங்களுக்கு புரியல, நல்லா சொல்லுங்களேன். இப்போ ரிங்கு படிச்சிங்கல்ல, ரிங்கோட ஓன் ஆக்சிஸ் எம்ஆர் ஸ்கொயர்னு படிச்சிங்களா? கரெக்டா? எப்போ நீ ரிங் படிச்சியோ அதே மாதிரி ஹாலோ சிலிண்டரை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹாலோ சிலிண்டர் ஒன்றும் இல்லைப்பா. நம்ம வீட்டில் அந்த பிவிசி பைப் இருக்குல்ல, ஒயிட் கலர்ல பிவிசி பைப் இருக்கு தெரியும். ஒரு சின்ன பிட் எடுத்துக்கோ, சின்னதா ஒரு கையளவுக்கு, ஒரு 10 சென்டிமீட்டரோ 5 சென்டிமீட்டர் எடுத்துக்கோ. ஒரு பைப்பு, சாதாரண பைப்பு, உள்ள ஒண்ணுமே இல்லை, எம்டியா இருக்கு. இப்போ இந்த ஓன் ஆக்சிஸ்ல ரொட்டேட் ஆகுது, தானாவே சுத்திட்டு இருக்கு அப்படின்னா அப்போ இதோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா mr ஸ்கொயர். பாருங்க, ஆக்சிஸ் பாசிங் த்ரூ இட்ஸ் சென்டர் அண்ட் பர்பெண்டிகுலர் டு இட்ஸ் பிளேன். ரிங்குக்கும் ஹாலோ சிலிண்டருக்கும் ஒரே பதில் தான். ஹாலோ சிலிண்டருக்கும் ஒரே பதில் தான். சரி, இதே கொஸ்டின் ஆக்சிஸ் டான்ஜென்ஷியல் பர்பெண்டிகுலரா இருந்தா என்னவாகும்? டான்ஜென்ஷியல் பர்பெண்டிகுலர்னா இந்த இடம் ஆக்சிஸ் இங்க இருக்கு, இப்படி ரொட்டேட் ஆயிட்டு இருக்கு. அதே மாதிரி தான் அங்க எப்படி 2mr ஸ்கொயர் போட்டியோ இங்கே அதே தான் 2mr ஸ்கொயர். ஏன்னா mr ஸ்கொயர் பிளஸ் ஒரு mr ஸ்கொயர். பாரலாக்ஸ் தியரம் IG பிளஸ் ஒரு mr ஸ்கொயர், ஐஜியோடது ஒரு mr ஸ்கொயர், இன்னொன்னு ஒரு mr ஸ்கொயர், அதனால 2mr ஸ்கொயர்னு கத்துக்கணும். கத்துக்கிட்டீங்களா? ஒரு நிமிஷம். இப்போ யார் புதுசா வந்தது? பிரத்திகாவாமா? அவங்க பேர் என்ன? ராஜி சுந்தர். பிரதீக்ஷா நேம் என்ன? ஒரு நிமிஷம்.
பிரீதா பிரீதா குட் ஈவினிங் பே. ரைட் பே. லேட்டா இன்னைக்கு ஸ்கூல்ல இருந்து வரது லேட் ஆயிடுச்சா? ரைட் பே. இப்போ ரிங்கோடது ஓன் ஆக்சிஸ் எம்ஆர் ஸ்கொயரு, டான்ஜென்ஷியல் ஆக்சிஸ் 2mr ஸ்கொயர். ஓன் ஆக்சிஸ் எம்ஆர் ஸ்கொயர், டான்ஜென்ஷியல் 2mr ஸ்கொயர். இவ்வளோதான் பே. ரிங்குக்கு என்ன படிக்கிறியோ அதே தான் ஹாலோ சிலிண்டர் இருக்கும். அடுத்தது டிஸ்க்குக்கு என்ன படிக்கிறீங்களோ அதே தான் சாலிட் சிலிண்டர் இருக்கும். டிஸ்க்கும் சாலிட் சிலிண்டரும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆன்சரு பாரு, டிஸ்கோட ஓன் ஆக்சிஸ். இது இந்த டாபிக் முடிஞ்சதும் யார் வேணாலும் சொல்லலாம். நான் கேட்குற ஆன்சர் டக்கு டக்குன்னு சொல்லணும். சொன்னீங்கன்னா ஒரு 4 சம் போட்டு அப்படியே அடுத்த டாபிக் போயிடலாம். டிஸ்கோடதுன்னா ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன மரக்கட்டை மாதிரி எடுத்துக்கோங்களேன். இந்த ஷேப்பில் ஒரு கட்டைனா தெரியும், ஒரு உட்டன் பிளாக் மாதிரி ஏதோ ஒன்று எடுத்துக்கோங்களேன். இப்போ இதோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா எம்ஆர் ஸ்கொயர், ஃப்ரண்ட்ல ஒரு 1/2. சரி, டிஸ்க்குக்கும் இதானே சொன்னீங்க? ஆமாம். சாலிட் சிலிண்டரோட ஓன் ஆக்சிஸ் 1/2 எம்ஆர் ஸ்கொயர், 1/2 எம்ஆர் ஸ்கொயர். இப்போ வேறு வழி இல்லை, இப்போ படிச்சு தான் ஆகணும் இதெல்லாம். என்னங்க சார் இவ்வளோ எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது? ப்ராக்டிஸில் வந்துடும். டெரிவேஷன் போட சொன்னால் டக்குன்னு போட்டுக்கலாம். பட் 11th பசங்களுக்கு டெரிவேஷன் வேண்டான்னு சொல்லிட்டு இந்த டெரிவேஷனை 11th ஃபிசிக்ஸ் புக்கில் எண்டில் கொடுத்துருப்பாங்க. தேவைன்னா ரெஃபரன்ஸுக்கு கொடுத்துருப்பாங்க. ஆக்சிஸ் ஒரு வேளை இந்த இடத்துல இருந்ததுன்னா, லாஸ்ட்டாக இருக்கு பாருங்க, ஆக்சிஸ் இங்கே இருந்ததுன்னா வழக்கம் போல் 3/2 எம்ஆர் ஸ்கொயர். அவ்வளோதான். முக்கியமாக நீங்கள் நல்லா படிக்க வேண்டியது ஹாலோ ஸ்பியர், சாலிட் ஸ்பியர் நல்லா படிக்கணும், ரிங்கு படிக்கணும், டிஸ்க் படிக்கணும். பட் இன்னும் நிறைய பாடி இருக்குது. ஆனால் பெரும்பாலும் கொஷின் இந்த 6 பாடியை தாண்டாது. அதனால் நீங்கள் கவலைப்படாது. நான் என்ன கற்றுக் கொடுத்தனோ அதை மட்டும் கற்றுக்க போதும். இன்னும் பிளேட்டெல்லாம் கூட சொல்லித்தரலாம், பட் இது போதும். இப்போ என்ன பண்ணிடுவாங்கன்னா, அந்த பாடிஸ் எல்லாத்தையும் டிஃப்ரெண்ட்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு ஃபைண்ட் த டோட்டல் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியான்னு கேட்டுருவாங்க. ரைட்டா? எனக்கு இப்போ டக்கு டக்குன்னு பதில் சொல்லுங்க பை. ஒரு மெயினாக ஒரு 4-5 ஃபார்முலா மட்டும் சொல்லுங்கள். ரிங்கோட ஓன் ஆக்சிஸ், டிஸ்கோட ஓன் ஆக்சிஸ், சாலிட் ஸ்பியரோட ஓன் ஆக்சிஸ், ஹாலோ ஸ்பியரோட ஓன் ஆக்சிஸ். டக்குன்னு பதில் சொல்லுங்க. ரிங்கோட ஓன் ஆக்சிஸ் எவ்வளோ? எம்ஆர் ஸ்கொயர். டிஸ்கோட ஓன் ஆக்சிஸ் எவ்வளோ? mr square by 2. 1/2 mr square. Right by. Solid sphere. Solid sphere. 2/5 mr square. 2/5 mr square. Hollow sphere. 2/7 mr square. 2/3 mr square. 2/3 mr square. Rod oda own axis. Rod oda own axis. 1/12 mr square. ml square by 12. இங்க r வரக்கூடாது இல்ல, லென்த் தானே வரணும். நான் சொல்ல புரியா? இது ரோலிங் பாடி கிடையாது. ரோலிங் பாடிக்கு தான் r வரும். ரிங்கை உருட்டி விட்டா ஓடும், டிஸ்கை உருட்டி விட்டா ஓடும். ml square by 12. ரைட்டா? நல்லா கற்றுக்கிட்டீங்களா? இதுவே சாலிட் சிலிண்டர், ஹாலோ சிலிண்டர், இதே ஆன்சர் தான் வரும். பார்த்துக்கிட்டிங்களா? ரைட். இப்போ நிறைய சம் எப்படி வேணாலும் கேட்கலாம். ஆனால் இந்த ஐடியா தெரிஞ்சதுன்னா யாரோட உதவியுமே உனக்கு தேவையில்லை, நீயா சால்வ் பண்ணலாம். இப்போ சும்மா பாருங்களேன், எப்படி யோசிக்கணும்னு கற்றுக் கொடுக்குறேன். இது வந்து ஒரு சாலிட் ஸ்பியர், கூட இந்த பக்கம் ஒரு சாலிட் ஸ்பியர், இந்த பக்கம் ஒரு சாலிட் ஸ்பியர், இந்த பக்கம் ஒரு சாலிட் ஸ்பியர். 4 சாலிட் ஸ்பியர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆக்சிஸ் ஃபுல்லாக இங்கே இருக்குது, இதுக்கு நேராக இருக்குது ஆக்சிஸ். ஃபைண்ட் த டோட்டல் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியான்னு கேட்டாங்கன்னா நீங்கள் எப்படி யோசிக்கணும்? முதல்ல அந்த எனக்கு புரிஞ்ச மாதிரி சொல்லித்தரேன், உனக்கு எப்படி புரியுதோ அதை நீ சால்வ் பண்ணிக்கோ. 4 ஸ்பியருக்கும் ஆளாளுக்கு ஒரு பேரை கொடுத்துரு, 1 2 3 4. அவங்கவுங்கள ஆக்சிஸ் கண்டுபிடிங்களேன். இப்போ ஃபஸ்ட்டு டயக்ராமு சாலிட் ஸ்பியரோட ஓன் ஆக்சிஸ், அதனால் 2/5 mr ஸ்கொயர். இது டென்சார் குவான்டிட்டின்றதுனால எங்கேயும் நீங்கள் மைனஸ் போடக்கூடாது, எல்லா இடத்துலையும் ப்ளஸ் மட்டும்தான் போடணும். செகண்ட் சாலிட் ஸ்பியர் இந்த ஆக்சிஸ் பார்த்தீங்கன்னா டான்ஜென்ஷியல், அப்போ கூட ஒரு 7/5 mr ஸ்கொயரு. தேர்ட் ஒன்றும் டான்ஜென்ஷியல், 7/5 mr ஸ்கொயரு. ஃபோர்த் ஒன்று ஓன் ஆக்சிஸ் 2/5 mr ஸ்கொயரு. டினாமினேட்டர் எல்லாம் சேமாக இருக்குது,
7 7 14 2 16 2 18/5 mr ஸ்கொயர். அவ்வளவுதான் ஆன்சர். அப்போ உனக்கு சாலிட் ஸ்பியர்ல ஓன் ஆக்சிஸ் எது, டான்ஜென்ஷியல் ஆக்சிஸ் எதுன்னு சொல்ல தெரிஞ்சாதான் உன்னால என்ன பண்ண முடியும், சொல்ல முடியும். கரெக்டா? ஓகே. இப்போ ஒரு சின்ன ஐடியா மட்டும், இதை உங்களால புரிஞ்சுக்க முடியுதான்னு பாருங்க. இது ஒரு சாலிட் ஸ்பியர். இந்த சாலிட் ஸ்பியரோட ரேடியஸ் இந்த இடம் ஒரு 6. இந்த சென்டர்ல இருந்து 4r டிஸ்டன்ஸ்ல, அதாவது நான் சொல்றது நல்லா புரிஞ்சுக்கோ, இந்த சென்டர்ல இருந்து 4r, அப்ப இந்த இடத்துல இந்த இடம் 3rன்னு உங்களுக்கு தெரியணும். இங்க ஒரு பாயிண்ட் மாஸ் இருக்கு, ஒரு பாயிண்ட் மாஸ் வந்து m. இப்போ அதை ஃபைண்ட் த டோட்டல் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியான்னு கேட்டா எப்படி சால்வ் பண்ணுவீங்க? சும்மா உனக்கு புரிஞ்சதை சொல்லு. ஃபைண்ட் த டோட்டல் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. சார் ஃபர்ஸ்ட் ஸ்பியரோடத கண்டுபிடிச்சிட்டு ஸ்பியரோடது எவ்வளோ? அப்புறமா ஸ்பியரோடது வந்து 2/5 mr ஸ்கொயர். mr ஸ்கொயர் தென் பிளஸ் m into 4r ஸ்கொயர். 16r ஸ்கொயர்ல 16r ஸ்கொயர். ஆமாம்பா, 4 டிஸ்டன்ஸ் ஸ்கொயர். டிஸ்டன்ஸ் வந்து 4r தானே ஃப்ரம் ஆக்சிஸ்ல இருந்து. அப்ப 16 mr ஸ்கொயர். அப்போ 2/5 மாஸ் ஆஃப் த ஸ்பியர் கேபிட்டல் M கொடுத்ததுனால mr ஸ்கொயர், இது ஸ்மால் m கொடுத்ததுனால 16 m into r ஸ்கொயர். இப்போ உங்களுக்கு புரியுதா? அவங்க எப்போ பார்த்தாலும் ஸ்பியரை மட்டும்தான் அரேஞ்ச் பண்ணுவாங்க, அப்படிலாம் கிடையாது. பக்கத்தில் என்ன வேணாலும் இருக்கும். ஃபைண்ட் த டோட்டல் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா எதை பொறுத்து கேட்குறாங்கன்றதை நீங்கள் கவனமாக பார்த்துக்கணும். ரைட்டா? இந்த ஒரு சம் ட்ரை பண்ணுங்க. இப்போ இது வந்து ஒரு ஹாலோ ஸ்பியர், இது ஒரு ஹாலோ ஸ்பியர், இது ஒரு ஹாலோ ஸ்பியர். ஃபைண்ட் தி டோட்டல் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியான்னா இந்நேரம் யோசிச்சிருப்பீங்க. ஹாலோவா? இது ஒரு 2/3, இது டான்ஜென்ஷியல், அதனால 5/3 5/3. பா சரிதானே? நீங்க இப்படி தானே யோசிக்கிறீங்க. ஓன் ஆக்சிஸா இருந்தா 2/3 mr ஸ்கொயர். இவங்கெல்லாம் டான்ஜென்ஷியல்ன்றதுனால பிளஸ் ஒரு mr ஸ்கொயர். 5/3 mr ஸ்கொயர் 5/3 mr ஸ்கொயர். mr ஸ்கொயர் தானே, எல்லாத்தையும் சேர்த்து போட்டுக்கலாம். 5 5 10 2 12 12/3 mr ஸ்கொயர் 12/3 mr ஸ்கொயர். ரைட்டா? அதே மாதிரி டிஸ்க் அரேஞ்ச் பண்ணுவாங்க, அதே மாதிரி ரிங் அரேஞ்ச் பண்ணுவாங்க. ஒரு ஸ்கொயர்ல கொண்டு போயிட்டு 4 ஸ்பியரை வைப்பாங்க. நைட்டு உட்காந்து ட்ரை பண்ணிப்பாரு. ஐடியா இதுதான். இந்த இடத்துல 4 ஸ்பியர் இருக்கும், 4 ஸ்பியர் இருக்கும். ஃபைண்ட் த டோட்டல் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அபவுட் திஸ் ஆக்சஸ்னு இருக்கும். இந்த ஆக்சஸை பொறுத்து சொல்லுங்கன்னு இருக்கும். ரைட்டா? இப்போ என்ன பண்ணணும்? இதோடது ஸ்பியர் சாலிட் ஸ்பியரா 2/5 mr ஸ்கொயர். இதோடதா 2/5 mr ஸ்கொயர். ரைட்டா? ஆக்சுவலாக இது ஒன்று எடுத்துக்கணும். ஓன்னா 4 2/5 mr ஸ்கொயரு, 4 2/5 mr ஸ்கொயர். ஏன் சார் 4 2/5 mr ஸ்கொயர்? எல்லா ஸ்பியரும் ரொட்டேட் ஆகிட்டு இருக்கு. அப்போ ஓன் ஆக்சிஸ்ல ரொட்டேட் ஆகிட்டு இருக்கு. அப்போ இதோடது 2/5 2/5 2/5 2/5. உனக்கு சின்ன குழப்பம் வரும். இது 2 தானே ஓன் ஆக்சிஸ் போட்டு காட்டுனீங்க, இது கொஞ்சம் தூரத்துல தானே இருக்கு. நல்லா கத்துக்கோ. 4 ஸ்பியரும் ரொட்டேட் ஆயிட்டு இருக்கு தன்னோட ஓன் ஆக்சிஸை பொறுத்து. அப்போ 4 into 2/5 mr ஸ்கொயர், 4 into 2/5 mr ஸ்கொயர். ரைட்டா? அதுக்கப்புறம் இது ரெண்டும் ஆக்சிஸ்ல இருக்கிறதுனால 0. இந்த ஃபர்ஸ்ட் ஸ்பியர் செகண்ட் ஸ்பியர் பாருங்க, பிளஸ் இந்த எந்த டிஸ்டன்ஸ் r டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க, இதோட மாஸ் mன்னு கொடுத்துருக்காங்க, பிளஸ் ஒரு mr ஸ்கொயர் பேரலாக்ஸ் தியரம் படி, பிளஸ் இது ஒரு mr ஸ்கொயர் 2 mr ஸ்கொயர். சால்வ் பண்ணால் இப்படி தான் ஆன்சர் பண்ணணும். இதே மாதிரி ஒரு சம் ஒன்று பார்த்து தான் ஞாபகம் இருக்கு. இருங்க ஆலன் ஆகாஷன் பார்த்துறேன். ஒரு நிமிஷம். உங்களுக்கு சென்டர் ஆஃப் மாஸ் தான் அனுப்பிச்சேன், நான் ரொட்டேஷனல் மோஷன் அனுப்பலையா? வந்துட்டேன். இதில் பயப்படாமல் சம்ம போடு, சரியா போயிடும். 1 2 சம் தான் ஒரு மாதிரி ட்ரிக்கியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதையும் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா சம் போகிறது ரொம்ப ஈஸி. இன்னொரு விஷயம், நீ எதில் கவனமாக இருக்கணும்னா, என்ன பாடி என்ன ஆக்சிஸ் இது தெரிஞ்சா போதும். தேடும்போது எதுவும் கிடைக்காது. குரூப் பாருங்க. ரொட்டேஷனல் மோஷன் மட்டும் இப்போ தனி பிடிஎஃப் சென்ட் பண்ணியிருக்கேன்.
இதுல நெறைய சம்மு. நீங்க ட்ரை பண்ண வேண்டியது கொஸ்டின் நம்பர் 5ல இருந்தே நீங்க ட்ரை பண்ணலாம். கொஸ்டின் நம்பர் 5ல இருந்தே ட்ரை பண்ணு. 5ல இருந்து அப் டு 35 வரைக்கும். 5ல இருந்து 35 வரைக்கும் சால்வ் பண்றதுக்கு எல்லா ஐடியாவுமே நான் உங்களுக்கு குடுத்துருக்கேன். இப்போ ஒரு ட்ரையாங்கிள் சம் பாருங்களேன். லைக் சம் நம்பர் 29 பாரு. முடிஞ்சா அந்த பிடிஎஃப்ல சம் நம்பர் 29. இப்போ இந்த சம்ம கத்துக் கொடுக்கணும்னு நான் நினைச்ச சம் தான். பை கேர்ஃபுல்லா கவனிங்க. ஒரு ட்ரையாங்கிள். ட்ரையாங்கிளோட 3 கார்னர்லயும் 3 மாஸ் இருக்கு. ட்ரையாங்கிளோட 3 கார்னர்லயும் 3 மாஸ் இருக்கு. எல்லா மாஸுமே m இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஆக்சிஸ் எங்க இருக்குன்னு கவனிங்களேன். ஆக்சிஸ் இங்க இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல இருக்கு ஆக்சிஸ். அப்போ இத சுத்தி வரும் பொழுது ஃபைண்ட் த டோட்டல் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. நீ ரொம்ப கவனமா கவனிக்கணும். இந்த டிஸ்டன்ஸ் L, ஈக்குவலேட்டர்ன்றதுனால L. அப்போ இதுக்கு நேரா ஒரு கோடு போட்டீங்கன்னா சரியா இந்த பாதி ஒரு L/2 ஒத்துக்கிறீங்களா? இந்த டிஸ்டன்ஸ் வந்து டோட்டலா ஒரு L. பேர் கொடுங்களேன். ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட். டோட்டல் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஃபர்ஸ்ட் ஒன்னோடது 0, செகண்ட் ஒன்னோடது ஒரு ml², தேர்ட் ஒன்னோடது ஒரு ml²/4. அதனால 5 ml²/4. ரைட், நான் சால்வ் பண்ணி காமிச்சிட்டேன். இப்போ உங்களோட கேள்வியை என்கிட்ட கேட்கணும். இது ஏன் 5 ml²/4? புரிஞ்சுதா புரியலையா? யாருக்கெல்லாம் புரியலையோ வாயை திறந்து ஓப்பனா கேளு. இங்க ஏன் 5 ml²/4 வந்தது? பதில் சொல்லுங்க பே. எல்லாருக்கும் கிளியரா? இல்ல எப்படி வந்ததுன்னு தெரிஞ்சுக்கணுமா? சார் புரியல. எப்படி வந்ததுன்னு சொல்லுங்க சார். எந்த இடம் புரியல? எதுவுமே புரியல. அப்படியா? ரைட். கேர்ஃபுல்லா கவனி. இந்த ஃபர்ஸ்ட் மாஸ் இருக்குல்ல, ஃபர்ஸ்ட் மாஸ்ல தான் ஆக்சிஸ் போகுது. ஜென்ரலா மொமெண்டா இது வெறும் பாயிண்ட் மாஸ் தான். ஸ்பியரோ டிஸ்கோ அந்த மாதிரி பாடி கிடையாது. ஜெனரல் ஈக்குவேஷன் mr². பொறுமையா புரிஞ்சுக்கோ. அந்த பாடி வழியாவே ஆக்சிஸ் போச்சுன்னா, அந்த பாயிண்ட் மாஸ் வழியாவே ஆக்சிஸ் போச்சுன்னா r0 தானே அர்த்தம். எப்பெல்லாம் ஆக்சிஸ்ல ஒரு பாயிண்ட் மாஸ் இருக்கோ அப்பெல்லாம் அதோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா 0. ரைட்டா? ஸோ ரெண்டாவது பாயிண்ட் மாஸ் பாருங்க. இந்த இடம் பாருங்க. ரெண்டாவது பாயிண்ட் மாஸ் பாருங்க. ஜெனரல் ஃபார்முலா mr² மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவுக்கு. ஆனா இங்க லென்த் Lன்றதுனால ப்ராடக்ட் ஆஃப் மாஸ் இன்ட்டு ஸ்கொயர் ஆஃப் த டிஸ்டன்ஸ் ml². ஏன்னா ஆக்சிஸ்ல இருந்து எவ்வளவு லென்த் இருக்கோ அந்த லென்த் தான் எடுத்துக்கணும். அதே மூணாவது மாச பாருங்களேன். மூணாவது மாசு கரெக்டா ஆக்சிஸ்ல இருந்து L/2ல இருக்கு. ஜெனரல் ஃபார்முலா ஒன்றும் இல்லை பே. இந்த பாயிண்ட் மாஸ் வந்து இப்படி சுற்றி வருதுன்னு அர்த்தம். இந்த பாயிண்ட் மாஸ் வந்து இப்படி சுற்றி வருதுன்னு அர்த்தம். அதனால தான் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கேட்குறேன். அப்போ தேர்ட் மாஸ் பாருங்க ml²/4. ml/2 L/2 ஹோல் ஸ்கொயர் பண்ணினா ml²/4. அதனால டோட்டல் 5 ml²/4. ஆப்ஷன் 2 வந்து ரொம்ப ரைட்டாக இருக்கும். ரைட்டா? கொஸ்டின் நம்பர் 29 ஆப்ஷன் 2 ரைட்டு பே. இந்த மாதிரி ட்ரையாங்கிள் செம்ம நல்லா கற்றுக்கணும். நான் இன்னொரு கொஸ்டின் நான் உங்கள்கிட்டே தரேன். யாராவது முடிஞ்ச ஆன்சர் சொல்லு. இதே ட்ரையாங்கிள் கொஸ்டின் தான். இது ஒரு பாயிண்ட் மாஸ். நான் திரும்பவும் சொல்றேன், இது பாடி கிடையாது. இது பாடியா இருந்தா 2/5ஓ 2/3ஓ ஏதோ ஒன்று வரும். இது பாயிண்ட் மாஸ். ஆக்சிஸ் இங்க இருக்கு. ஃபைண்ட் த டோட்டல் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியான்னு கேட்கிறேன். உனக்கான நேரம் 30 செகண்ட். யாராவது சொல்ல முடியுமா? So 0 plus ml²/4 plus ml²/4. அதனால ml²/2. அவ்வளவுதான். பிரமாதமா சொல்லிட்டீங்க. இது ஃபர்ஸ்ட்ன்றதுனால ஆக்சிஸ் அதிலே போறதுனால 0. இந்த டிஸ்டன்ஸ் ஒரு L/2, இந்த டிஸ்டன்ஸ் ஒரு L/2. ஆக்சிஸை தான் நீங்க கவனிக்கணும். ரைட்டா? எல்லாருமே புச்சாலியா இருக்கீங்க. ரொம்ப நல்ல விஷயம். இங்க பாருங்க. ஒருவேளை இது ஒரு பாயிண்ட் மாஸ், இது ஒரு பாயிண்ட் மாஸ், இது ஒரு பாயிண்ட் மாஸ். எல்லாம் நம்ம உங்களோட கற்பனை தான்பா அந்த ப்ராப்ளம் அத்தனையுமே. எப்படிலாம் கேட்பாங்கன்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா உனக்கு சூப்பராக கிடைச்சிரும். ஆக்சஸ் இங்க இருக்கு, இப்படி ரொட்டேட் ஆகுது. ஃபைண்ட் த டோட்டல் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியான்னு கேட்குறேன். உனக்கு புரியுதா?
ஆக்சிஸ் இங்க இருக்கு. இந்த பாயிண்ட் மாஸ் மட்டும் தான் ரொட்டேட் ஆகுது இந்த ஆக்சிஸை சுத்தி. இது 1 2 3ன்னு கொடுத்துக்கிறேன். யாராவது சொல்லுங்க. I1ஓட வேல்யூ I2ஓட வேல்யூ என்ன? எல்லா லென்த்தும் L. ஃபைண்ட் தி டோட்டல் மொமெண்ட் ஆஃப் 0 0. இப்போ உங்களால உணர முடியுதா? ஹரிசாண்டல் ஆக்சிஸ் இங்க இருக்கிறதுனால டோட்டல் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா I1 I2 0. இப்போ இந்த டிஸ்டன்ஸை கண்டுபிடிக்கணும். அப்ப இது L/2ன்னு தெரியும், இது Lன்னு தெரியும். இந்த டிஸ்டன்ஸ் வேணும்னா பித்தாகரஸ் தியரத்தை கூப்பிட்டுக்கோங்க. L²/4 பிளஸ் இதை y² எடுத்துக்கிறேன். L² - L²/4 ஈக்குவல் டு y². 4L² - L² 3L²/4 √3L/2. அப்ப டோட்டல் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா இந்த தேர்ட் மாஸ் மட்டும்தான் இப்படி ரொட்டேட் ஆயிட்டு இருக்கு. மற்றதெல்லாம் அப்படி ஓன் ஆக்சிஸ்ல இருக்கும். அதனால m L²க்கு பதிலாக 3L²/4 3mL²/4ன்னு கத்துக்கணும். யார் மட்டும் ரொட்டேட் ஆகுறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா இருக்கும். அந்த பாடி ஓன் ஆக்சிஸ்ல இருந்ததுன்னா அதோட பாடியில் பாயிண்ட் மாஸ். இதே சாலிட் ஸ்பியர் கொஸ்டின் கொடுத்தாங்கன்னா 2 2/5 நீங்க ஆட் பண்ணணும். ஹாலோ ஸ்பியர் கொடுத்தாங்கன்னா 2 2/3 ஆட் பண்ணணும். ஏன்னா அதெல்லாம் யூனிஃபார்ம் பாடி, அதுக்கெல்லாம் ஒன் ஆக்சிஸ்க்கு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா இருக்கு. கத்துக்க முடியுதா? ரைட். கொஸ்டின் நம்பர் 31 32 இதெல்லாம் ரொம்ப ஈஸியா சால்வ் பண்ணலாம். உனக்கு ஒரு பிரமாதமான சம் போட்டு காட்டுறேன் பாருங்களேன். சம் நம்பர் 17 பாருங்க. சம் நம்பர் 17. ஓகே, ஒன்று பண்ணலாம். ஜஸ்ட் நீங்க ட்ரை பண்ணுங்க. அடுத்த 30 செகண்ட்ல நான் போட்டு காட்டுறேன். குரூப் பாரு எல்லாரும். சம் நம்பர் 17 பாருங்களேன். டக்குன்னு பார்த்து முடிச்சிரு. எல்லாருமே பாரு. இது ஒரு ரிங் பே. அழகா போட்டிருங்க பாரு. ரிங்கு. ரிங்கோட மாஸ் கேபிட்டல் M, ரிங்கோட ரேடியஸ் R. இங்க இருந்து செர்டைன் டிஸ்டன்ஸ்னா அதுவும் ஒரு R டிஸ்டன்ஸ் தான். அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா ஃபைண்ட் த மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் a ring about PQ axis. உனக்கான நேரம் 30 செகண்ட். இது எப்படி நீங்க புரிஞ்சுக்கிறீங்கன்னு நான் பார்க்குறேன். Three by two MR square. 3/2 mr² சொல்லியிருக்கீங்க. 3/2 mr². 3/2 mr². வேற? So the mr²/2. mr²/2 2, sir. 2ன்னு ஒரு பதில் வந்திருக்கு. 3/2 mr². 3 by 2 MR square. 3/2 mr². வேற? வேற? ஓகே, சரி பே. யாராவது சால்வ் பண்ணுங்க, சொல்லுங்க. எப்படி சால்வ் பண்ணீங்க? எக்ஸ்பிளைன் பண்ணு பே. Sir, ring ஓடது mr²/2. ரிங்கோடது mr²/2. ஏமா ரிங்கோட ஓன் ஆக்சிஸ் mr² தானே? இங்கேயே mr²/2ன்னு எடுத்துக்கிட்டு எல்லாரும் காதுல வாங்க. Sir, Iz = Ix plus Iy. அதனால half hour பண்ணிங்க. ரைட். ஓன் ஆக்சிஸ்ல இருந்தாதான் mr². ஆக்சுவலா இந்த ஆக்சிஸ்ல தான் கேக்குறாங்க. அப்ப இதுக்கு parallel ஆக்சிஸ் போட்டீங்கன்னா இது about any diameter. about any diameterனா ஃபர்ஸ்ட் கேஸோட பாதி. ரைட்மா. அப்புறம் பிளஸ் mr². பிளஸ் ஒரு Distance mr². வந்து R. ஆமா. இந்த டிஸ்டன்ஸ் ஒரு R, இந்த மாஸ் M. வழக்கம் போல மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா mr². அதனால 2 mr² பிளஸ் mr², 3 mr²/2ன்னு கத்துக்கணும். கத்துக்கிட்டீங்களா? புரிஞ்சுச்சா பென்சம்மே? இந்த மாதிரி பொறுமையா நிதானமா யோசிச்சீங்கன்னா முடிஞ்சிடும். இந்த ரிங் வந்து இப்போ என்ன ஆக்சிஸ்ல இருக்கு? இப்படி இருந்ததுன்னா அது ஓன் ஆக்சிஸ் ஆயிடும். கரெக்டா? இந்த இடத்துல இருந்ததுன்னா டான்ஜென்ஷியல் பெர்பெண்டிகுலர் ஆயிடும். இப்போ இப்படி இருக்கிறதுனால அது அபவுட் எனி டயா. இதே சம்ம டிஸ்கா இருந்தா உங்களோட ஆன்சர் என்னவா இருந்திருக்கும்? யோசிங்க பா. இதே சம்மு இது ஒரு யூனிஃபார்ம் டிஸ்கா இருந்ததுன்னா இந்த ஆன்சர் என்னவா இருந்திருக்கும்? 3/4 mr². எவ்வளோ? 3/4 mr² வருமா சார்? 3/4 5/4. 5/4 mr².
அது 1/4 mr² தானே வந்திருக்கும். டிஸ்கா இருந்தா இது அபவுட் எனி டயாமீட்டர் 1/4 மோனிஷ் பிளஸ் ஒரு mr². Yes, sir. அப்போ 5/4. நீ தெரியாம இதை வச்சுட்டு 3/4 யோசிச்சுட்ட. 5/4 mr². இது ஒரு டிஸ்கா இருந்ததுன்னா கத்துக்கிட்டீங்களா? ரைட். ஸோ இன்னும் ஒரு சம் மட்டும் என்னோட திருப்திக்காக. பட் ப்ராக்டிஸ் பண்ணலைன்னா கண்டிப்பாக வராது. நான் திரும்பவும் சொல்கிறேன், இதில் ஒரு 30 சம் நான் காட்டின சம்மை சால்வ் பண்ணால் மட்டும்தான் அட்லீஸ்ட் பெரிய சம் எது கொடுத்தாலும் அது கிட்ட போகிறதுக்காவது உங்களுக்கான பேசிக் ஐடியா கிடைக்கும். பார்த்துலாமா? ஓகே பை. இந்த மாதிரி ஒரு சொல்லுமா சார். அந்த போன கேஸ்ல அது எப்படி அபவுட் எனி டயாமீட்டர் சார், அது மட்டும் சொல்லுங்க சார். ரிங் எப்படி இருந்தது? இப்படி தானே இருந்தது. எஸ் சார். இங்கே தானே பேரலல் ஆக்சிஸ் இருந்தது. எஸ் சார். அப்போ இதுக்கு பேரலாக ஒரு ஆக்சிஸ் போட்டால் இப்படி தானே போடுவேன். எஸ் சார். அப்போ இது அபவுட் எனி டயாமீட்டர் தானே. ஓகே சார். அவ்வளோதான். இது ஒரு டிஸ்க் பேர். இது ஒரு கம்ப்ளீட் யூனிஃபார்ம் டிஸ்க். இந்த டிஸ்கில் 4 பாயிண்ட் மாஸ் இருக்கு. 1 2 3 4 4 பாயிண்ட் மாஸ் இருக்கு. சென்டர் பாயிண்ட் வந்து O. என் கேள்வி என்னன்னா, ஃபைண்ட் த மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா எங்கன்னா கரெக்டா இந்த ஓன்ற ஆக்சிஸ் வழியா போகுது. அதாவது அந்த ஸ்கிரீன்ல ஒரு பேனா உள்ள விட்டா எப்படி இருக்கும்? நான் சொல்றது தெரியுதா? அந்த பாயிண்ட்டுக்கு நேரா ஒரு ஹோல் போட்டா எப்படி இருக்கும்? அதான் ஆக்சிஸ். ரைட்டா? இந்த டிஸ்டன்ஸ் எல்லாத்தோட ஈச் மாஸும் எம்மா. எல்லாத்தோட ஈச் மாஸ் எம். இந்த ரேடியஸ் வந்து ஆர் வழக்கம் போல. இந்த ரேடியஸ் வந்து ஒரு ஆர். இது ஒரு யூனிஃபார்ம் டிஸ்க்ன்றதுனால ஃபைண்ட் த டோட்டல் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. இல்லை உனக்கு இன்னும் புரியுற மாதிரி நான் போட்டு காட்டுவா. இப்படி இருக்கிற டயக்ராம உங்களோட புரிதலுக்காக நான் போட்டு காட்டுறேன். அந்த டிஸ்க் இப்படி இருக்கு. டிஸ்க் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். டிஸ்க்னாலே நம்ம இந்த பக்கம் கலர் அடிச்சு தான் காமிக்கணும். இப்படி கலர் அடிச்சு காமிக்கிறேன். இப்போ என்ன ஆகுதுன்னா, இது ஓன் ஆக்சிஸ். இங்க ஒரு மாஸ் பாயிண்ட் மாஸ் இருக்கு. 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 இப்போ உனக்கு புரியுதா? இந்த 4 கார்னர்லயும் 4 மாஸ் வச்சிருக்கு. உங்ககிட்ட இப்படி உங்க கண்ணு முடி இப்படி காமிச்சிருக்காங்க. நான் அந்த டயக்ராமை ரீஅரேஞ்ச் பண்ணி இப்படி காமிச்சிருக்கேன். இந்த ரேடியஸ் வந்து ஒரு 6, இந்த ரேடியஸ் வந்து ஒரு 6, இந்த ரேடியஸ் ஒரு 6, இந்த ரேடியஸ் ஒரு 6. இப்போ ஃபைண்ட் த டோட்டல் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் தி சிஸ்டம் ஆஃப் சார்ஜஸ், சிஸ்டம் ஆஃப் மாசஸ்ன்னு கேட்குறேன். ஸோ உங்களோட பதில் என்னவா இருக்கும்? எப்படி சால்வ் பண்ணணும்? ஆப்ஷன் வேணும்னா 9/2 mr². 9/2 mr². இப்போ சிக்கல் என்னன்றது நீங்க புரிஞ்சிக்கல. கேபிட்டல் எம்ன்றது மாஸ் ஆஃப் த டிஸ்க், ஸ்மால் எம்ன்றது பாயிண்ட் மாஸ். அப்படின்னா Half capital M r². புரியல. Half capital M r² plus half capital M small r m square r² plus 4 small m r². அவ்வளவுதான். பிரமாதம். ஆப்ஷன் பி ஆன் பாருங்க, குரூப்ல பாருங்க. கொஸ்டின் நம்பர் 9 பாருங்க. கொஸ்டின் நம்பர் 9ல ஆப்ஷன் பி இருக்கா பாருங்க. டிஸ்கோடது ஓன் ஆக்சிஸ் சென்டர்ல போகுது. அப்போ 1/2 mr². 4 பாயிண்ட் மாஸ், எல்லா டிஸ்டன்ஸ் 6 6 6. ஒரு mr², ஒரு mr², ஒரு mr², ஒரு mr². அதனால 4 mr². கத்துக்கிட்டீங்களா? ஓகே. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 10. ஒரு சின்ன புரிதல் உங்களுக்கு. பாடி கொஸ்டின் நம்பர் 10 பாரு, குரூப்ல இருக்கு பாரு, லாஸ்ட் பிடிஎஃப். அதை பாரு, எல்லாரும் பாரு, அப்பதான் உனக்கு புரியும். நீ எப்ப பார்த்தாலும் பர்பெண்டிகுலர் ஆக்சிஸ் தியரம்னா I is equal to IX plus IYனே படிச்சிட்டு இருக்க கூடாது. பாடி எங்க இருக்குன்னு பார்க்கணும். பாடி கரெக்டா XZல இருக்கு. XZல இருக்கு. இப்போ எந்த ஆப்ஷன் கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறீங்க? Second option. IX plus IZ equal to IY. ரைட்டா? அது யோசிங்க பே. இதுல ஒரு முக்கியமான விஷயம் மறைஞ்சிருக்கு. யோசிங்க. திருப்பி கேட்க முடியுமா சார்? கொஷினா? இப்போ சார் பாடி வந்து கரெக்டா XZல இருக்கு. XZல இருக்கு.
பாடி எக்ஸிசட்ல இருக்கிறதுனால மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா இப்போ நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்கும் பொழுது இசட் ஆக்சிஸ் மேல இருக்கு சார். ஒரு நிமிஷம். எக்ஸ் ஆக்சிஸ்லயும் இது எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ். பார்ட்டிகல் இங்க இருக்குன்னு சொன்னேன். எக்ஸ் ஆக்சிஸ்ல எக்ஸ்ஒய்ல வந்து எக்ஸ்ஒய் பிளேன்ல தான் வந்து அந்த பாடி இருக்கு, அந்த பார்ட்டிகல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ டோட்டல் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வேணும்னா இது எக்ஸை பொறுத்து ரொட்டேட் பண்ண முடியும், ஒய்யை பொறுத்து ரொட்டேட் பண்ண முடியும். அப்போ டோட்டல் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா பர்பெண்டிகுலர் ஆக்சிஸ் ஐஇசட் வேணும்னா ஐஎக்ஸோடது ஐஒய்யோடதுன்னு நான் உங்களுக்கு நேற்று கற்றுக் கொடுத்தேன். ஆனால் இப்போ அந்த கொஷின்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா எக்ஸிசட் பிளேன்ல இருக்கு, பாடி எக்ஸிசட் பிளேன்ல இருக்குன்னா இந்த இடத்துல இருக்குன்னு சொல்றாங்க. இப்போ இந்த சிச்சுவேஷனுக்கு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஃபார்முலா எழுதுங்க. எப்படி எழுதுவீங்க? IY is equal to IY ஈக்குவல் டு IX plus IZ. அவ்வளவுதான். இப்போ என்ன கத்துக்கிறீங்கன்னா எந்த பிளேன்ல அந்த பாடியோ பார்ட்டிகளோ இருக்கோ அது ரெண்டும் சம்மா இருக்கணும். ஐஎக்ஸா இருக்கணும், ஐஇசட்டா இருக்கணும். ரைட்டா? இங்க மைனஸ்ல அது வரப்போறது கிடையாது. இப்போ இந்த ஆக்சிஸ் தான் எனக்கு ரிசல்டன் வேணும், ஐஒய் தான் எனக்கு வேணும். அப்போ ஐஒய் வேணும்னா ஐஎக்ஸ் பிளஸ் ஐஇசட். இதே மாதிரி தான் எல்லா கேஸுமே குழப்பிக்காது. நீ எப்போ பார்த்தாலும் பர்பெண்டிகுலர் ஆக்சிஸ் தியரம்னாலே ஐஇசட் ஈக்குவல் டு ஐஎக்ஸ் பிளஸ் ஐஒய்னு ஞாபகம் வச்சுக்காத. பிளேன்ல எந்த இடத்துல அந்த பார்ட்டிகல் இருக்குன்னு பாருங்க. எக்ஸ்ஒய்ல இருந்தா ஐஇசட் ஈக்குவல் டு, எக்ஸ் இசட்ல இருந்தா ஐஒய் ஈக்குவல் டு. இப்போ நானே கேட்குறேன்பா, ஒய் இசட்ல இருந்தா IY plus IZ is equal to IX. அவ்வளவுதான். ரைட்டா? அந்த பாடி எங்க இருக்குன்னு கவனமா பார்க்கணும். ரைட்டா? இப்போ இதில் ஆல்மோஸ்ட் ரொம்ப டஃப்பான சம்லாம் கூட போடல, பட் பெரிய சம் போடுற அளவுக்கான சின்ன ட்ரிக்கெல்லாம் அங்கே நம்ம பேசியிருக்கோம். நீ மேக்ஸிமம் இந்த மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா லெசனை நல்லா படிக்கிறது நல்லது. திரும்ப 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 சால்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா 3 கொஷின்லேருந்து 2 கொஷின் வரைக்கும் நமக்கு மாட்டிக்கும். கரெக்டாக ஆகிட்டு வந்தால் எப்படி வந்து ஒரு பை நிறைய ரொம்பணும்னா சின்ன சின்னதாக ஏதாவது பொறுக்கி பொறுக்கி உள்ளே போட்டுக்கிட்டே இருக்கணும்ல, அந்த மாதிரி தான். எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, ஃபஸ்ட்டு கொஷினை பார்க்குறீங்க, கரெக்டாக போட்டிங்க, 4 மார்க் தூக்கி பாக்கெட்டில் வச்சுக்கணும். அடுத்த கொஷின் பார்க்குறீங்க, 4 மார்க் வந்து தூக்கி பாக்கெட்டில் போட்டுக்கணும். இந்த மாதிரி ஒரு கொஷினாக பொறுக்கிக்கிட்டே வந்தால் தான் செஷன் முடியும் பொழுது 45 கொஷின் நம்ம கரெக்டாக பொறுக்கியிருப்போம். சரிதா? அதை விட்டு ஒரே நேரத்தில் ஒன்றும் பண்ண முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கற்றுக்கிட்டே வர்றது நல்லது. ரைட்? ஆல்மோஸ்ட் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா பற்றி நிறைய பேசிட்டேன். அதுக்கப்புறமா இதிலிருந்து நம்ம கற்றுக்க போகிறது ரேடியஸ் ஆஃப் ஜைரேஷன். இது நான் முன்னாடியே சொல்லியிருக்கணும், சொல்ல மறந்துட்டேன். ரேடியஸ் ஆஃப் ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி படிக்கிறாங்க, உனக்கு எப்படி வாயில் நுழையுதோ அப்படி படி. ரேடியஸ் ஆஃப் கைரேஷன், ரேடியஸ் ஆஃப் ஜைரேஷன் ஒன்றும் இல்லை. இப்போ இது வந்து ஒரு ரிஜிட் பாடி. அவ்வளோதான், மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கான்செப்ட் ஃபுல்லாக முடிஞ்சது. சம் போட்டு பார்க்க வேண்டியது தான் உங்களோட வேலை. இந்த ஹோல் மாஸ் இஸ் சப்போஸ் டு பி கான்சென்ட்ரேட்டட் இன் அ சிங்கிள் பாயிண்ட் எம். இந்த பாடியோட ஒட்டுமொத்த மாஸும் ஏதோ ஒரு பாயிண்ட்ல கான்சென்ட்ரேட் ஆயிருக்கு. ஆக்சஸ் இந்த பக்கம் போயிட்டு இருக்கு. ரைட்டா? அப்போ இந்த டிஸ்டன்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, சென்டர் ஆஃப் த ஆக்சஸ்க்கும் அந்த பாயிண்ட் அந்த டோட்டல் மாஸ் எங்க கான்சென்ட்ரேட் ஆகிருக்கோ அந்த இடத்துக்குமான டிஸ்டன்ஸ் தான் கே. இப்போ ரேடியஸ் ஆஃப் ஜைரேஷன் என்னங்க சார்? இதில் முதல்ல மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கண்டுபிடிங்க. ஜென்ரலாக ஐ வேணும்னாலே மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா mr². ஆனால் இங்கே ஆர் இருக்க வேண்டிய இடத்துல யார் இருக்கா? கே இருக்கு. அப்போ ஐ ஈக்குவல் டு mk². அந்த கேன்னு சொல்லிட்டு இருக்கீங்களே, யார் சேரவன்? அவன் தான் ரேடியஸ் ஆஃப் ஜைரேஷன், சுழற்சி ஆரம் தமிழ்ல. ஐ ஈக்குவல் டு mk². நான் யாரை தேடி போயிட்டு இருக்கேன்னா கேவை தேடி போயிட்டு இருக்கேன். அதனால கே ஈக்குவல் டு ஐ பை, இப்போ ஏற்கனவே என்ன சொல்லி கொடுத்தோம், ஐ ஈக்குவல் டு mr²ன்னு சொல்லி கொடுத்தோம், mk²ன்னு சொல்லி கொடுத்தோம். அப்போ k² வேணும்னா ஐ பை எம். எனக்கு கே தான் சார் வேணும், ரூட் ஆஃப் ஐ பை எம். ரைட்டா? முதல்ல அதுக்கு யூனிட் போட கற்றுக்கோங்க. ஐக்கு பதிலாக ஒரு mr², கீழே ஒரு எம், கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர் பை கிலோகிராம். மாஸ் மாஸ், இதுக்கு ரூட்டு அடிச்சிங்கன்னா மீட்டர். உனக்கு ஒரு சஸ்பென்ஸ் உடஞ்சிருக்கும். அப்போ ரேடியஸ் ஆஃப் ஜைரேஷன்ன்றது ஒரு டிஸ்டன்ஸா? ரேடியஸ் ஆஃப் ஜைரேஷன்னா டிஸ்டன்ஸா? ஆமாம் சார். புரிஞ்சுக்க முடியுதா? ரேடியஸ் ஆஃப் ஜைரேஷன் அது ஒரு டிஸ்டன்ஸ். எங்கேக்கும் டிஸ்டன்ஸ் எது? ஃப்ரம் ஆக்சிஸ்ல இருந்து
ஹோல் மாஸும் எங்க கான்சென்ட்ரேட் ஆயிருக்கோ அவ்வளோ தூரம் தான் அது. I = mk², கேக்கு பதிலாக √5/m. இதுல இன்னும் கொஞ்சம் கூட நமக்கு வேலை இருக்கு. நிறைய பார்ட்டிகல் இருந்தா m1r1², m2r2², m3r3² and so on by டோட்டல் மாஸுக்கு பதிலாக n × m. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? இது ஒரு ரிஜிட் பாடி. ஆக்சஸ் இங்க இருக்கு. ஃபர்ஸ்ட் மாஸும் m தான், செகண்ட் மாஸும் m தான், தேர்ட் மாஸும் m தான், ஃபிஃப்த் மாஸும் m தான், எல்லா மாஸும் m தான். ரைட்டா? இந்த டிஸ்டன்ஸ் எல்லாம் r1, r2, r3. பைக்கு பதிலாக mr². நிறைய இருந்தா சமேஷன் ஆஃப் mr². m1 r1², m2 r2. அந்த m1 m2க்கு பதிலாக தான் நான் mன்னு எழுதியிருக்கேன். எல்லா எம்மையும் காமனா எடுத்து இந்த எம்மோட அடிச்சிருங்க. ஒருவேளை இந்த ஃபார்முலாவிலையும் சம் வரலாம். r1² + r2² and so on up to rn by n. இதுவுமே ரேடியஸ் ஆஃப் ஜைரேஷனுக்கான இன்னொரு ஃபார்முலா. I/m ரூட் ஒரு ஃபார்முலா. இந்த ஃபார்முலா r1² + r2² up to rn by n. இதுவும் ஒரு ஃபார்ம். எத்தனை பார்ட்டிகல் இருக்கோ பை எத்தனை கத்துக்கிட்டீங்களா? இது ரேடியஸ் ஆஃப் ஜைரேஷன். ரைட். ஸோ நம்ம அங்கிருந்து போக போற இடம் ஆங்குலர் மொமெண்டம் பேசணும், டார்க் பேசணும். இது ரெண்டும் முடிஞ்சிச்சுன்னா ஆல்மோஸ்ட் இந்த யூனிட் முடிஞ்சிடும். அப்படியே பார்த்துட்டே வாங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி நீ நேரா உன் சைக்கிள்ல போயிட்டு இருக்குன்னா லீனியர் மொமெண்டம் P = mv. அதே ஒரு பாடி சர்க்குலர் பாத்ல சுத்தி வந்துட்டு இருக்குன்னா ஆங்குலர் மொமெண்டம். எலக்ட்ரான்ஸ் ரிவால்வ் அரவுண்ட் த நியூக்ளியஸ். அப்ப எலக்ட்ரானுக்கு ஆங்குலர் மொமெண்டம் இருக்கும். நிலவானது பூமியை வட்டப்பாதையில் சுற்றி வருகிறது. நிலவுக்கு கோண உந்தம் இருக்கும். கோண உந்தம் ஆங்குலர் மொமெண்டம். உந்தம் மொமெண்டம். ரைட்டா? ஸோ எலக்ட்ரான்ஸ் ரிவால்வ் அரவுண்ட் த நியூக்ளியஸ். கண்டிப்பா எலக்ட்ரானுக்கு என்ன இருக்கும்? ஆங்குலர் மொமெண்டம் இருக்கும். ஒரு தெளிவான புரிதல் என்ன அப்படின்னா, ஒரு பாடி லீனியரா போச்சு அப்படின்னா இட் ஹாஸ் ஒன்லி லீனியர் மொமெண்டம். அதே பாடி சர்க்குலர் பாத்ல சுத்தி வந்ததுன்னா இட் ஹாஸ் ஆங்குலர் மொமெண்டம். நம்ம ரொட்டேஷனல் மோஷன் படிக்கிறதுனால ஆங்குலர் மொமெண்டம் இங்க படிச்சுதான் ஆகணும். ரைட்டா? ஆங்குலர் மொமெண்டம் L. இது ஆக்சுவலா ஒரு வெக்டார். இதுக்கு டைரக்ஷன் இருக்கு. The moment of linear moment is called as angular momentum. The moment of linear momentum. என் வார்த்தையை காதுல வாங்க. The moment of linear momentum. பிசிக்ஸ்ல மொமெண்ட்ன்ற வார்த்தை அதிகமான இடங்கள்ல வரும். மொமெண்ட் அப்படின்னாலே தமிழ்ல திருப்புதல்னு அர்த்தம். ரொட்டேட் பண்றதுக்கான காரணம். ஸ்டியரிங் மொமெண்ட் ஆஃப் கப்பிள், அதான் டார்க். பாட்டில் மூடியை ஓபன் பண்றது, ஃபேன் சுத்துறது, இந்த இடம்லாம் மொமெண்ட். த மொமெண்ட் ஆஃப் லீனியர் மொமெண்டம். லீனியர் மொமெண்டம்ன்றது டான்ஜென்ஷியல் P = mv. இந்த லீனியர் மொமெண்ட்டை திருப்புறது தான் ஆங்குலர் மொமெண்டம். கரெக்டா? இந்த லீனியர் மொமெண்டத்தை திருப்புறது, த மொமெண்ட் ஆஃப் லீனியர் மொமெண்டம், அதுக்கு பேரு ஆங்குலர் மொமெண்டம். சார் இதுக்கு என்னங்க சார் ஆக்சுவல் ஃபார்முலா? வெக்டார் ஃபார்முலா ஒழுங்கா கத்துக்கோங்க. L வெக்டார் = r × p. முதல்ல இது படிங்க. தெரியாம நேத்து மாதிரியே P × R ன்னு போட்டுறக்கூடாது. R × p. L வெக்டார் = r × p. ஆங்குலர் மொமெண்டம் இஸ் a வெக்டார் குவான்டிட்டின்னு சொல்லி கொடுத்தேன். இப்போ ஒரு பாடி இப்படி சர்க்குலர் பாத்ல சுத்தி வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இது ஆக்சியல் வெக்டார். இந்த ஆக்சியல் வெக்டார் தான் L வெக்டார். இந்த இடம் ரேடியஸ் வெக்டார். வழக்கம் போல P வெக்டார், டான்ஜென்ஷியல் வெக்டார். இதுவுமே ரைட் ஹேண்ட் ரூல் படி மூணுமே ஒண்ணுக்கு ஒண்ணு பர்பெண்டிகுலரா தான் இருக்கும். L வெக்டார் = r × p. இப்போ வாட்டர் பாட்டில் எடுத்துக்கிட்ட இது வாட்டர் பாட்டிலோட கேப். இந்த இடம் வாட்டர் பாட்டிலோட கேப்னு வச்சுக்கோங்களேன். இந்த கேப் அப்படி உன் கட்ட விரலால் ரொட்டேட் பண்றதுல அது P வெக்டார். ஆன்டி கிளாக் வைஸ்ல ரொட்டேட் பண்றீங்க. சென்டர்ல இருந்து அந்த இடம் R வெக்டார். அப்ப பாட்டில் கேப் மேல வருது பாத்தீங்களா? அதுதான் L வெக்டார். L வெக்டார் இஸ் த ஆக்சியல் வெக்டார். நேத்து பார்த்த ஒமேகா வெக்டாரும் ஆக்சியல் வெக்டார், ஆல்பா வெக்டாரும் ஆக்சியல் வெக்டார். இது எல்லாமே டைரக்ஷன் இருக்கும். டைரக்ஷன் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. உங்க கட்ட விரல் தான் இது. ஆல்பாவும் உங்க கட்ட விரல் தான், எல்லும் உங்க கட்ட விரல் தான், ஒமேகாவும் உங்க கட்ட விரல் தான். இன்னும் டவ் ஒருத்தன் வரான், அவனும் தான். ஒமேகா வெக்டார், எல் வெக்டார், ஆல்பா வெக்டார். அப்ப L = r × p. ஃபார்முலா படிச்சிங்களா? வழக்கம் போல இதுல
சம் கேட்கறதுக்கு வாய்ப்பு என்னன்னா R1 R2 R3 கொடுத்துருவாங்க, P1 P2 P3 கொடுத்துட்டு அங்கேருந்து நீங்கள் L கண்டுபிடிக்கணும். அதுவும் ஆன்சர் வந்து ஒரு வெக்டாரில் தான் வரும். அடுத்ததா கவனமாக கவனிங்க. 6 P சைன் தீட்டா யாரை கேட்டு நீங்கள் சைன் தீட்டா போட்டீங்க? ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார்னாலே அது கண்டிப்பாக ஏபி சைன் தீட்டாவாக தான் இருக்கும். கிராஸ் ப்ராடக்ட்னா சைன் தீட்டா, டாட் ப்ராடக்ட்னா காஸ் தீட்டா. ஆங்குலர் மொமெண்டம் எப்போ மேக்ஸிமம்? எல்லாமே 90 டிகிரியாக இருந்தால் தான். இங்கே பாருங்கள், சைன் ஃபங்க்ஷன் வந்தாலே மேக்ஸிமம் அட் 90, காஸ் ஃபங்க்ஷன் வந்தாலே மேக்ஸிமம் அட் 0. ஒர்க் டன் எப்போ மேக்ஸிமம்? தீட்டா 0வாக இருக்கும் போது மேக்ஸிமம். ஆங்குலர் மொமெண்டம் எப்போ மேக்ஸிமம்? தீட்டா 90 டிகிரியாக இருக்கும்போது மேக்ஸிமம். அது ஒவ்வொரு இடத்துலையும் நுணுக்கமாக ஞாபகம்லாம் வச்சுட்டு இருக்க முடியாது. ஃபங்க்ஷனை பாரு, சைனா காசா. சைனாக இருந்தால் 90ல் மேக்ஸிமம், காசாக இருந்தால் 0ல் மேக்ஸிமம். அதனால எல்லுக்கு பதிலாக ஆர்பின்னு எழுத போகிறோம். பிக்கு பதிலாக எம்பின்னு உனக்கு தெரிஞ்சதுனால எல்லுக்கு பதிலாக எம்பிஆர்னு கற்றுக்க போகிறோம். இப்படி தான் ஆங்குலர் மொமெண்டத்தோட ஈக்குவேஷன் பிறக்குது. L equal to MVR. சரி, அப்படியே யூனிட் போட்டு போங்களேன். 1 கிலோகிராம் 1 மீட்டர் பெர் செகண்டு 1 மீட்டர். அதனால கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர் செகண்ட் பவர் -1. ரைட்டா? இந்த இடத்துல கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர் செகண்ட் பவர் -2 இருந்திருந்ததுன்னா இது ஜூலா மாறி இருக்கும். நான் அவனுக்கு ஞாபகத்துக்கு சொல்கிறேன். ஆங்குலர் மொமெண்டத்தோட யூனிட்டுக்கும் எனர்ஜியோட யூனிட்டுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம். எனர்ஜியோடது -2, ஆங்குலர் மொமெண்டத்தோடது -1. ஒருவேளை பார்த்தீங்கன்னா டக்குன்னு டிக் பண்ணுறதுக்கு. எல்லுக்கு பதிலாக எம்விஆர் தெரிஞ்சிருச்சு, ஆர்பி தெரிஞ்சிருச்சு, எல்லாம் முடிஞ்சிருச்சு. ரைட்டா? இதே நீங்கள் அட்டாமிக் ஃபிசிக்ஸில் ஆங்குலர் மொமெண்டம் ஆஃப் அன் எலக்ட்ரான் இஸ் அன் இன்டெக்ரல் மல்டிபிள்ஸ் ஆஃப் h/2πன்னு படிச்சிங்க, ஞாபகம் இருக்கா? அதுக்கப்புறமா MVR equal to NH/2πன்னு எழுதி அங்கிருந்து ரேடியஸ் ஆஃப் nth ஆர்பிட் ஈக்குவேஷன் கொண்டு போயிருந்தேன். n² h² ε0 பை பை எம் இசட் டி ஸ்கொயர்னு கொண்டு போயிட்டு -13.6 தப்பு பண்ணுறேன். ரேடியஸ் ஆஃப் தி எலக்ட்ரான் இன் nth ஆர்பிட் 0.56 n² பை இசட் 0.53. ஞாபகம் இருக்கா? 0.53 n² பை இசட். கரெக்ட் தான். n² h² ε0 பை பை எம் இசட் ஸ்கொயர் பை. இது அங்கே ஆங்குலர் மொமெண்டம். எல்லா இடத்துலையுமே அப்படியே டச் பண்ணி பார்க்கறது நல்லது இல்லையா? ரைட் சார், புரிஞ்சிருச்சு. அடுத்தது ஆங்குலர் மொமெண்டத்தில் 3-4 ஃபார்முலா இருந்தது, அதெல்லாம் பேசிட்டேன். ஆர் கிராஸ் பி ஒரு ஃபார்முலா, ஆர்பி சைன் தீட்டா ஒரு ஃபார்முலா, எம்விஆர் ஒரு ஃபார்முலா. அடுத்தது இந்த ஃபார்முலா தான் சொல்ல மறந்துட்டேன். விக்கு பதிலாக ஆர் ஒமேகான்னு நேற்று நம்ம சந்திச்சோம். அதனால எல்லுக்கு பதிலாக எம், விக்கு பதிலாக ஒரு ஆர் ஒமேகா, இங்கே ஒரு ஆறு. ஸோ mr² ஒமேகா. ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த mr² பதிலாக நீங்கள் ஐன்னு எழுதுனீங்கன்னா எல்லுக்கு பதிலாக ஐ ஒமேகா. ரைட்டா? பிக்கு பதிலாக எம்பின்னு அந்த ஊரில் படிச்சிங்க, எல்லுக்கு பதிலாக ஐ ஒமேகான்னு இந்த ஊரில் படிக்கிறீங்க. ரெண்டும் ஒன்று தான். அது லீனியர் மொமெண்டம், இது ஆங்குலர் மொமெண்டம். இந்த ஊரில் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவாக இருக்கிறது, அந்த ஊரில் இனர்ஷியாவாக இருக்கு. மாஸ் இனர்ஷியா ஐ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. லாஸ் ஆஃப் மோஷன்ல வெலாசிட்டியா இருக்கிறது, இங்க ஆங்குலர் வெலாசிட்டியா இருக்கு. அப்படியே கம்பேர் பண்ணி எழுதிட்டே போயிடலாம். L equal to I omega, L equal to I omega. ரைட்டா? ஒரு முக்கியமான சம்மு, கவனமாக கவனி, ரொம்ப இம்பார்ட்டன்ட், வரப்போற ஒரு 10 நிமிஷம். நேத்து லாஸ் ஆஃப் மோஷன்ல மொமெண்டம் சேஞ்ச் ஆனா ஃபோர்ஸ்ன்னு சொல்லி கொடுத்தேன். ஆங்குலர் மொமெண்டம் சேஞ்ச் ஆனா என்ன வரும்? யாராவது சொல்லுங்க. இவ்வளோ நாள் ப்ரிப்பேர் பண்றேன். மொமெண்டம் சேஞ்ச் ஆனா ஃபோர்ஸ். புரியல பா. சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் டார்க் பா. ஏன் இங்க சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ்? டே, லீனியர்ல ஃபோர்ஸ், ஆங்குலர்ல டார்க். ரைட்டா? அப்ப மொமெண்டம் சேஞ்ச் ஆனா ஃபோர்ஸ், ஆங்குலர் மொமெண்டம் சேஞ்ச் ஆனா டார்க். கத்துக்கிட்டீங்களா? எல்லாம் படிக்கணும். இது கம்பேர் பண்ண தெரியாது, என்ன பண்ண போறீங்க? என்ன பண்ணீங்கன்னே தெரியல. இவ்வளவு நாளா பயமா இருக்கு. ரிப்பீட்டர்ஸ் நீங்க கூட பதில் சொல்ல மாட்டீங்க. இப்பதான் அவங்க 12th ஃப்ரெஷ்ஷா எக்ஸாம் முடிச்சுட்டு வந்தாங்க. சரி பரவாயில்ல, 11th இன்னும் பார்க்கல. 2வது டைமா நம்ம 11th பேசிட்டு இருக்கோம். டக்குன்னு சொல்லுவேன்னு பாக்குறேன், நீயும் அதே மாதிரி தான் ஏமாத்திட்டு இருக்க.
ரைட் பை. எப்ப என்ன கேட்டாலும் ஞாபகம் வர அளவுக்கு படிச்சிருக்கணுமா இல்லையா? தப்பு பண்றீங்க. சரி பண்ணிக்கோங்க. ஸோ எஃப்க்கு பதிலா டிபி பை டிடி, டவுக்கு பதிலா டிஎல் பை டிடி. எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸு 0வா இருந்தா மொமெண்டம் கன்சர்வ்டுன்னு உங்களுக்கு நான் கற்றுக் கொடுத்தேன். இந்த இடத்துல எக்ஸ்டர்னல் டார்க்கு 0வா இருந்தா ஆங்குலர் மொமெண்டம் கன்சர்வ்டுன்னு பேச போகிறோம். மொமெண்டம் கன்சர்வ்ட்னா ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், இனிஷியல் மொமெண்டமும் ஃபைனல் மொமெண்டமும் ஈக்குவல்னு அங்கே படித்தோம். ரைட்டா? இங்கே இனிஷியல் ஆங்குலர் மொமெண்டமும் ஃபைனல் ஆங்குலர் மொமெண்டமும் ஈக்குவல்னு படிக்க போகிறோம். ஞாபகம் இருக்கா? கன் சம்மு, பாம் சம்மு 2 பீஸா உடையிறது, பாம் சம்மு 3 பீஸா உடையிறது, பிளாங் சம்மு, இது எல்லாமே இந்த கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டத்தில் உங்களுக்கு நான் கற்றுக் கொடுத்துருந்தேன். அந்த வீடியோ ரெடி ஆகிடும்பா, நாளைக்கு வந்துடும் உங்களுக்கு. இப்போ அன்னைக்கு நேற்று உங்களுக்கு நடத்திருந்தான், லாஸ் ஆஃப் மோஷனில் நடத்தணும் இல்லையா? அதில் என்னென்னா அடிஷ்னலாக புல்லட் சம்லாம் சொல்லியிருக்கேன். உங்கள்கிட்ட அதை சொல்ல மறந்துட்டேன். இப்போ ஒரு வால் இருக்குது, புல்லட் நிறைய புல்லட் போயிட்டு பட்டு அப்படியே கீழே விழுது, டெட் ஆகிடுது. அப்போ இந்த வால் மேலே எவ்வளோ ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும்னா mnv/t. இதெல்லாம் அந்த வீடியோவில் ரொம்ப நல்லா சொல்லியிருக்கேன். நிறைய புல்லட் போயிட்டு பட்டு திரும்ப ரீபவுண்ட் ஆகுது. இப்போ எவ்வளோ ஃபோர்ஸ் வந்திருக்கும் யோசிச்சிருப்பீங்க நேரம். ரீபவுண்ட் ஆகுதுனாலே 2mnv/t தான், 2mnv/t தான். ரைட்டா? அதே மாதிரி இந்த விஷயமும் சொல்ல மறந்துட்டேன். ஒரு அந்த ஃபயர் சர்வீஸில் அந்த அவர் வந்து கையில் ஒரு கன் வச்சுருப்பாரு. அதுலேருந்து ரொம்ப ஃபோர்ஸாக வாட்டர் போயிட்டு ஒரு வாலில் பட்டு அப்படியே டெட் ஆகுதுன்னா இந்த வால் மேலே எவ்வளோ ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும்னா ரோ ஏ வி ஸ்கொயர். ரோ டென்சிட்டி ஆஃப் வாட்டர், ஏ ஏரியா, வி வெலாசிட்டி. இதே இடத்துல இந்த வாட்டர் வந்து எலாஸ்டிக் பிஹேவியராக இருக்குது, போய் பட்டு ரிப்பல் ஆகுது, ரீபவுண்ட் ஆகுதுன்னா கூட ஒரு 2 போட்டுக்கோங்க. இதே கொஷினில் செட்டைன் ஆங்கிளில் பட்டு செட்டைன் ஆங்கிளில் திரும்பி வருது. நிறைய யோசிச்சிருப்பீங்க, 2 ரோ ஏ வி ஸ்கொயர் காஸ் தீட்டான்னு படிச்சிருப்பீங்க. ரைட்டா? அதே மாதிரி ப்ரொஜெக்டைல் மோஷனில் சேஞ்ச் இன் மொமெண்டம் ஃப்ரம் பாயிண்ட் ஆஃப் ப்ரொஜெக்ஷனுக்கும் ரீச்டு பாயிண்ட்டுக்கும் கேட்டாங்கன்னா 2mu sin தீட்டா. ஏன்னு புரியுதா? இங்கே ஒரு mu sin தீட்டா, இங்கே ஒரு mu sin தீட்டா. அப்போ சேஞ்சின்னு வரும்பொழுது 2mu sin தீட்டா மைனஸு. அதுவே பாயிண்ட் ஆஃப் ப்ரொஜெக்ஷனுக்கும் மேக்ஸிமம் ஹைட்டுக்கும் கேட்டேன்னா வெறுமனே mu sin தீட்டா. இதெல்லாம் அந்த வீடியோவில் ரொம்ப நல்லா சொல்லியிருக்கேன். அதாவது நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒட்டு மொத்தமாக எங்கெல்லாம் மொமெண்டம் இருக்குது, எங்கெல்லாம் சேஞ்ச் இன் மொமெண்டம் இருக்குது, எங்கெல்லாம் இதெல்லாம் யூஸ் பண்ணி சம் வராங்கன்னு ஒரு ஐடியா மாதிரி சொல்லியிருப்போம். ஒரு 8-9 மினிட்ஸ் இருக்கும். ஃப்ரீயாக இருந்தது. நாளைக்கு வந்ததுக்கப்புறம் பாரு, ஒரு பக்கத்தில் ஒரு நோட் பேனை வச்சுட்டு பாரு. அதுக்கு கீழே ஒரு சம் வந்து டேக் பண்ணியிருக்கேன். இப்போ கன் சம் சொல்லும்பொழுது கீழே ஒரு சம் கொடுத்துருக்கேன். பாம் சம் 2 பீஸு கீழே ஒரு சம் கொடுத்துருக்கேன். பாம் சம் 3 பீஸு கீழே ஒரு சம்மு, பிளாங் சம்மு கீழே ஒரு சம்மு. அந்த சம்மெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி அந்த கான்செப்டை கற்றுக்கிட்டு அந்த சம்மை ட்ரை பண்ணி பார்த்து ஆன்சர் டிக் பண்ணிங்கன்னா ஓரளவு போதும், புரிஞ்சிடும் அது. ரைட் பை. ஸோ ஆல்மோஸ்ட் ஆங்குலர் மொமெண்டம் ஃபுல்லாக முடிச்சிட்டோம். ஸோ இந்த இடத்துல ஆங்குலர் மொமெண்டம் கன்சர்வ்டு ஒரு வார்த்தை சொன்னேன் இல்லையா? அப்படின்னா L1 = L2. பொறுமையாக கவனி. எல்லுக்கு பதிலாக I ஒமேகான்னு கற்றுக் கொடுத்தேன். அப்போ இந்த இடத்துல I1 ω1 = I2 ω2. கவனமாக கவனியே. உங்களோட கொஷினில் எக்ஸ்டர்னல் டார்க் ஆக்ட் ஆகலைன்ற வார்த்தை வந்ததுன்னா எக்ஸ்டர்னல் டார்க் ஆக்ட்ஸ் ஆன் அ பாடி = 0. அப்போ ஆங்குலர் மொமெண்டம் இஸ் கன்சர்வ்ட். இந்த ஆங்குலர் மொமெண்டம் கன்சர்வ்டில் ரொம்ப முக்கியமான சம் என்னன்னா டிஸ்க் சம்மு. இது ஒரு டிஸ்க்கு, இதோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா I1, ஆங்குலர் வெலாசிட்டி ω1. இது இன்னொரு டிஸ்க்கு, இதோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா I2, ஆங்குலர் வெலாசிட்டி வந்து Y2. இது இனிஷியலாக இருக்குது. அப்புறம் என்ன ஆயிடுதுன்னா ஃபைனலாக இந்த டிஸ்க்கு மேலே இந்த டிஸ்க்கு கீழே வந்து ஒட்டிக்குது, ஒன்றா சேர்ந்துருது 2 டிஸ்க்கும். இப்போ ரெண்டுத்தோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவும் ஒமேகா. சரி, ரெண்டுத்தோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆட் பண்ணிக்கணும். ரெண்டும் சேர்ந்து ஒரே வெலாசிட்டியில் சுற்றி வந்துட்டு இருக்கு. இந்த சம்மை எப்படி சார் அப்ரோச் பண்ணுறது? இந்த மாதிரி ரொட்டேஷனல் மோஷன் அப்படின்னாலே ஆங்குலர் மொமெண்டம் இஸ் கன்சர்வ்டு.
இனிஷியல் ஆங்குலர் மொமெண்டம் தனித்தனியா எழுதுங்க. ஃபர்ஸ்ட் டிஸ்கோடது, ரெண்டாவது டிஸ்கோடது. இது பிஃபோர் ஆஃப்டர் ரெண்டும் சேர்ந்த பிறகு ஒமேகா. இதுல எப்ப பார்த்தாலும் கேட்கிற சம்மு ஒமேகா. ரெண்டு தனித்தனியான டிஸ்க் தனித்தனியா ரொட்டேட் ஆயிட்டு இருக்கும் பொழுது ஆங்குலர் மொமெண்டம் கன்சர்வ்ட். I1 ஒமேகா 1 I2 ஒமேகா 2 ரெண்டும் ஒன்னா சேர்ந்துச்சுன்னா I1 plus I2 into ஒமேகா. என்னோட இன்னொரு கேள்வி, இந்த டிஸ்கை நீங்க கவனிக்கணும். ரெண்டு டிஸ்கும் ஒரே டைரக்ஷன்ல ரொட்டேட் ஆனாதான் இந்த ஃபார்முலா. ஒருவேளை கீழே ஒரு டிஸ்க் கிளாக் வைஸ்லயும் மேல இருக்கிற டிஸ்க் ஆன்டி கிளாக் வைஸ்லயும் சுத்தி வந்தா இந்த இடத்துல என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க? மைனஸ். ஏன் மைனஸ்னா ஒமேகாவோட டைரக்ஷன் மாறும். ஆன்டி கிளாக் வைஸ்ல சுத்துறது மேல தெரியும், கிளாக் வைஸ்ல சுத்துறது கீழே தெரியும் ஒமேகா 2. அப்ப மைனஸ் வரணும். ஏன் இந்த இடத்துல மைனஸ் வரக்கூடாதா? I1 plus I2ல மைனஸ் வரக்கூடாதா? வரக்கூடாது சார். ஏன் வரக்கூடாது? டென்சர் குவான்டிட்டி. அவ்வளவுதான். டென்சார் குவான்டிட்டி சார், எங்கேயுமே மைனஸ் போடக்கூடாது. மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா தனியா இருக்குன்னா அதுக்கு மைனஸே போடாத. ரைட்டா? இந்த ஒமேகாவுக்காக தான் இந்த டைரக்ஷன் மாறுது, ஐக்காக மாறல. கத்துக்கிட்டீங்களா? ரைட் பை. ஸோ ஆங்குலர் மொமெண்டம் ரொம்ப சூப்பரா பேசிட்டோம். அதுக்கப்புறமா ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் இருக்குல்ல, அதுக்கு முன்னாடி நான் ரெண்டு விஷயம் கற்றுக் கொடுத்துட்டு ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் கற்றுக் கொடுக்குறேன். இப்போ உங்கள் வீட்டில் உங்களோட கதவை பாருங்களேன், இந்த நிலவாசல் கதவுன்னு சொல்லுவோம்ல, ரைட்டா? இல்லைனா டோர், ஒரு உங்களோட பெட்ரூமோட அந்த டோர் பாருங்களேன். டோர் அப்படியே யோசிச்சுக்கோ. உங்கள் வீடு, உங்கள் மாஸ்டர் பெட்ரூம் இல்லை ஏதோ ஒரு ரூமு, அந்த ரூமோட டோர் பாருங்க. திறங்க, கைப்பிடி ஒரே கைப்பிடி தான் இருக்கும் அந்த இடத்துல. ஹேண்டில் அதை கீழே ப்ரெஸ் பண்ணுற, ஓப்பன் பண்ணுற, ரொட்டேட் பண்ணுற, அதாவது நீ திறக்கிற அது ரொட்டேட் ஆகுது. இப்போ அந்த கதவை அப்படியே யோசிச்சுக்கோங்க. இந்த கதவோட ஆக்சஸ் இந்த இடம் தான், இந்த இடம். இங்கேருந்து இந்த இடத்துல தான் அந்த ஹேண்டில் இருக்கு, இந்த இடத்துல அந்த ஹேண்டில் இருக்கு. இந்த ஃபிக்ஸ்டு ஆக்சஸ்க்கும் இதான் அந்த கதவு. ஆக்சுவலாக உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா இந்த இடம் தான், இப்படி தான் இருக்கும் அந்த கதவு. இல்லை, நடுவில் அழகாக டிசைனாக போட்டிருக்கோம், பார்த்துருப்பீங்க. இந்த ஹேண்டில் நான் கீழே இறக்கி போட்டு காமிச்சிருக்கேன். அது உங்கள் கைப்பிடி எப்படி இருக்குன்னு நீங்கள் நல்லா யோசிச்சுக்கோங்களேன். இப்போ இந்த டோரை ஓப்பன் பண்ணுறீங்க, ஆனால் ஒரு ஃபோர்ஸ் தான் கொடுக்குற கதவு ரொட்டேட் ஆகுது. என்னடா அது? அதே பாட்டில் கேப்பை ஓப்பன் பண்ணுறீங்க, ரெண்டு ஃபோர்ஸ் கொடுக்குறீங்க. ரெண்டு ஃபோர்ஸ்னா கட்டை விரலால ஒரு பக்கமும் அந்த பக்கம் ஆள்காட்டி விரலாலையும் திறக்கிறீங்க. இல்லை சார், நானெல்லாம் பயங்கரமான ஆள், ஒரு கட்டை விரலால மட்டுமே இப்படி திறந்துருவேன், அப்படிலாம் சொல்லக்கூடாது. ரெண்டு ஃபோர்ஸ் கொடுத்தாதான் இந்த இடத்துல பாடி ரொட்டேட் ஆகும். ஒரு ஃபோர்ஸ் இந்த டைரக்ஷன்ல இருக்கும், இன்னொரு ஃபோர்ஸ் இந்த டைரக்ஷன்ல இருக்கும். ஸ்டியரிங் திருப்புறீங்க, நான் ஒத்த கையில ஸ்டைலா திருப்புவேன் சார், திருப்பிக்க. ஆனா ஒத்த கையில நீ திருப்பினாலும் அந்த பக்கமும் திரும்பும். நீங்க ரெண்டு கையில ஸ்டியரிங் பிடிச்சிருக்கீங்க, லெஃப்ட் இப்போ ரொட்டேட் பண்ண போறேன்னா ஒரு கை இந்த பக்கமும் ஒரு கை இந்த பக்கமும் ரொட்டேட் ஆகிறது நீங்க கவனிச்சிருப்பீங்க. ரைட்டா? ஒருவேளை நீ கார் ஓட்டுறதா இருந்தா, இல்லைனா டேடி ஓட்டும் போது, இல்லைனா எங்கேயாவது பஸ்ல போகும்போது எங்கேயாவது பார்த்துருப்பீங்க. ஸ்டியரிங் திருப்பதுக்கு ஒத்த கை போதும். ஆனா அங்கேயுமே ரெண்டு ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆகுது. என்னதான் சொல்ல வரீங்க? ஒரு ஃபோர்ஸ் மட்டும் ஆக்ட் ஆகி அந்த டோர் திறந்ததுன்னா மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ், அதாவது மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் ஒரு ஃபோர்ஸ் தான் கொடுக்குற, ஆனாலும் பாடி ரொட்டேட் ஆகுது. இன்னும் ஈஸியா பாருங்க, எல்லாரும் இந்த மெக்கானிக் ஷாப் போயிருப்பீங்க, ஏன் உங்க வீட்டில் கூட இந்த மாதிரி ஸ்பேனர் இருக்கும், பார்த்துருப்பீங்க. எதுக்காவது ஒரு சின்ன தேவைக்காக ஸ்பேனர் வச்சிருப்பாங்க, பார்த்துருப்பீங்களா? ரைட். வர நான் அழகாக ட்ராப் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இந்த இடத்துல அந்த நெட்டு இல்லை, நெட்டு நீ பாரு, இந்த இடத்துல தான் ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குற. உன் கையை எல்லாரும் அந்த ஸ்பேனரில் பிடிச்சிக்கோங்க. இந்த பக்கம் ரைட் சைடில் இருக்குல்ல அந்த ஹேண்டில், அதில் உன் கையை பிடிச்சிக்கோ. அந்த உன் கையை பிடிச்சிக்கோன்னா உன் கையால் அந்த ஸ்பேனரோட எண்டை பிடிச்சிக்கோங்க. இப்போ ரொட்டேட் பண்ணுறீங்க, ஒரு ஃபோர்ஸ் தான் கொடுக்குற, ஆனாலும் இந்த நெட்டு ரொட்டேட் ஆகுது.
அப்ப ஒரு ஃபோர்ஸ் மட்டும் குடுத்து பாடி ரொட்டேட் ஆனா அதோட பேரு மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ். மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ். 2 ஃபோர்ஸ் குடுத்து பாடி ரொட்டேட் ஆனா மொமெண்ட் ஆஃப் கப்பிள். மொமெண்ட் ஆஃப் கப்பிள். ஆனா ரெண்டுமே ஒண்ணுதான். மொமெண்ட் ஆஃப் கப்பிள், மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ். ஒரு ஃபோர்ஸ் குடுத்தாலும் 2 ஃபோர்ஸ் குடுத்தாலும் பாடி ரொட்டேட் ஆகணும். இந்த ரொட்டேட் ஆகிறது தான் டார்க். கரெக்ட்டா? சரி, ரெண்டுத்துக்கு ஈக்குவேஷன் போடுங்களேன். டார்க் வேணும்னா இன் வெக்டார் ஃபார்ம் டவ் வெக்டார் ஈக்குவல் டு ஆர் வெக்டார் கிராஸ் எஃப் வெக்டார். அப்படியே எல் வெக்டார் ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்னா ஆர் கிராஸ் பி, டவுனா ஆர் கிராஸ் எஃப். இப்போ ஒரு ஃபோர்ஸ் கொடுத்தா என்ன அர்த்தம்னா ஆக்சிஸ்ல இருந்து அந்த ஹேண்டில் எவ்வளவு டிஸ்டன்ஸ். 2 ஃபோர்ஸ் கொடுத்தா என்ன அர்த்தம்னா 2 ஃபோர்ஸுக்குமான டிஸ்டன்ஸ். உங்களுக்கு புரியுதா? ரெண்டுத்துக்கும் ஒரே ஃபார்முலா தான், ஆர் கிராஸ் எஃப் தான். அதே ஒரு ஃபோர்ஸா இருந்தா ஆக்சிஸ்க்கும் அந்த ஹேண்டிலுக்குமான டிஸ்டன்ஸ், எங்க நீங்க ஃபோர்ஸ் அப்ளை பண்றீங்களோ அந்த இடத்துக்குமானது. இதே 2 ஃபோர்ஸ் கொடுத்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் பிட்வீன் த டூ ஃபோர்ஸஸ், த பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த டூ ஃபோர்ஸஸ். கிராஸ் ப்ராடக்டா இருக்கிறதுனால ஆர்எஃப் சைன் தீட்டா பயன்படுத்திக்கலாம். தீட்டாவோட வேல்யூ 90 இருக்கும் பொழுது மட்டும்தான் டவு மேக்சிமமா இருக்கும். ரைட்டா? தீட்டாவோட வேல்யூ 0வா இருந்தா டவு 0. என்ன சார் சொல்றீங்க? உனக்கு புரியலன்னா நான் சொல்ற கற்பனை காட்சி அப்படியே யோசிச்சு பாரு. இது உங்க வீட்டு கதவு. இந்த கதவுன்னா இந்த இடம் தான் ஆக்சிஸ். அந்த ஹேண்டில் இந்த இடத்துல இருக்குல்ல. நீங்க ஹேண்டில் பிடிச்சி ஓப்பன் பண்ணாம, இப்போ டோர் வந்து ஓப்பன்ல இருக்கு. உன் கையை அந்த கதவுல பிடிச்சிக்கோ. உன் கையை கதவுல பிடிச்சிட்டு நேரா புல் பண்ணுங்க. நேரா புல் பண்ணுங்க. ஒண்ணு நீ பலசாலியா இருந்தா கதவு கையோட வரணும், இல்லைன்னா எங்கேயாவது அடிபட்டு கையில இருந்து ரத்தம் வரணும். இதான் நடக்கும். இப்ப என்ன அர்த்தம்னா கதவை நேரா பிடிச்சி இழுக்கிற. இங்க இப்படி வர்றீங்கன்னா 90 டிகிரி கொடுக்குறீங்க, 90 டிகிரி கொடுக்குறீங்க. இங்க நேரானா தீட்டா 0. அப்ப தீட்டா 0னா பாடி ரொட்டேட் ஆகாது. ரொட்டேட் ஆகாதுன்னா டார்க் கண்டிப்பா 0. என்ன புரிஞ்சுக்கிறீங்கன்னா ஆரோட டிஸ்டன்ஸும் ஆரோட டைரக்ஷனும் எஃபோட டைரக்ஷனும் சேம் டைரக்ஷனா இருந்ததுன்னா தீட்டா 0, அதனால டார்க் 0. தீட்டா 180 டார்க் 0. தீட்டா 90 டார்க் மேக்ஸிமம். தீட்டா 270 டார்க் நெகட்டிவ் மேக்ஸிமம்னு புரிஞ்சுக்கணும். ரைட்டா? அவ்வளவுதான் டார்க். இப்போ இந்த 4 ஃபார்முலா உங்களுக்கு புரியுதான்னு பாருங்களேன். தப்பு பண்ணக்கூடாது, கரெக்டா எழுதணும். V ஈக்குவல் டு ஆர் ஒமேகா, A ஈக்குவல் டு ஆர் ஆல்ஃபா. வெக்டார் ஃபார்முலா எழுதுங்க. V வெக்டார் ஈக்குவல் டு ஒமேகா கிராஸ் ஆர். நீ என்ன தப்பு பண்ணுவேன்னு நான் சொல்றேன். A வெக்டார் ஈக்குவல் டு ஆல்ஃபா கிராஸ் ஆர். L வெக்டார் ஈக்குவல் டு ஆர் கிராஸ் பி. டவ் வெக்டார் ஈக்குவல் டு ஆர் கிராஸ் எஃப். தெரியுதா? இது ரெண்டுத்துலயும் ஆர் செகண்ட் வருது, இங்க ஆர் முன்னாடி வருது. எல்லாமே ஆக்சியல் வெக்டார்னு நீங்க உணரணும். ஒமேகா வெக்டார் ஆக்சியல் வெக்டார், எல் வெக்டார் ஆக்சியல் வெக்டார், டவ் வெக்டார் ஆக்சியல் வெக்டார், ஆல்பா வெக்டார் ஆக்சியல் வெக்டார். ரொட்டேஷன் இது எல்லாம், இதுல யாரெல்லாம் லீனியரா இருக்காங்களோ அவங்களாம் டான்ஜென்ஷியல். வெலாசிட்டி, ஆக்சலரேஷன், மொமெண்டம், ஃபோர்ஸ் இவங்களாம் டான்ஜென்ஷியல். மீதி வழக்கம் போல ரேடியஸ் வெக்டார். எப்ப நீ வெக்டார் ப்ராடக்ட் உள்ள வந்துருச்சோ அப்பவே 3 பேரும் ஒண்ணுக்கு ஒண்ணு பர்பெண்டிகுலர் தான். V பர்பெண்டிகுலர் ஒமேகா பர்பெண்டிகுலர் ஆர், எல் பர்பெண்டிகுலர் ஆர் பர்பெண்டிகுலர் மொமெண்டம். அவ்வளவுதான். இப்போ ஒண்ணுக்கு ஒண்ணு 90 இருந்தா மட்டும்தான் ஆங்குலர் மொமெண்டமோ டார்க்கோ ஒமேகாவோ ஆல்ஃபாவோ மேக்ஸிமமா இருக்குன்னு பிரமாதமா கத்துக்கணும். ரைட்டா? ரைட். ஒரு சின்ன ஐடியா மட்டும். ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் நீங்க எப்ப பார்த்தாலும் படிச்சுட்டு இருக்கிறது தான். V ஈக்குவல் டு யூ பிளஸ் ஏடி. அப்ப இங்க என்ன சார் பண்ணணும்? ஒமேகாவுக்கு பதிலாக ஒமேகா நாட் பிளஸ் ஆல்ஃபா டி. இந்த ஃபேன் சம் எல்லாம் கேட்பாங்க, ஜாக்கிரதையா கவனி. யாரோட ஹெல்ப்புமே தேவையில்ல, புரிஞ்சா லேசா போட்டுடலாம். ஃபேனை சுவிச் ஆஃப் பண்ணிட்டேன், அப்போ ஃபைனல் ஆங்குலர் வெலாசிட்டி ரெஸ்ட்டுக்கு வரப்போகுது, 0க்கு வரப்போகுது. கண்டிப்பா இனிஷியல் ஆங்குலர் வெலாசிட்டி இருக்கும், ஆல்ஃபா நெகட்டிவ். ஏன்? அங்க எப்படி டிஆக்சலரேஷனுக்கு நெகட்டிவ் போடுறியோ இங்க ஃபேன் ஆஃப் ஆக போகுதுன்னா அப்ப வேற டைரக்ஷன், ஆல்ஃபா நெகட்டிவ். அப்ப ஆல்ஃபா டி வந்து ஒமேகா நாட்டு. இங்க இருந்து கண்டிப்பா ஆல்ஃபா கேட்பாங்க, ஒமேகா நாட் பை டி. ஃபேன் ஸ்டார்டிங் ஃப்ரம் ரெஸ்ட் அப்படின்னா ஒமேகா நாட் 0ன்னு கொடுங்க.
இல்ல ஃபேன் ஆல்ரெடி ஓடிக்கிட்டே இருக்கு. திடீர்னு நான் டீஆக்ஸலரேட் குடுத்து ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டேன். ஃபேன் வந்து ரெஸ்ட்டுக்கு வரப்போகுது. அப்படின்னா ஒமேகா 0. உனக்கு புரிஞ்சுக்க முடியுதா? ஸ்டார்ட்டிங் ஃப்ரம் ரெஸ்ட் இனிஷியல் வெலாசிட்டி 0. கம் டு ஹால்ட் அப்படின்னா எங்க வரப்போகுது? ரெஸ்ட்டுக்கு வரப்போகுது. அப்ப ஃபைனல் வெலாசிட்டி 0. நல்லா கத்துக்க. இனிஷியல் வெலாசிட்டி 0வா இருந்தா சத்தியமா அந்த ஆக்ஸலரேஷன் பாசிட்டிவா தான் இருக்கும். அது ஆல்ஃபாவா இருந்தாலும் இந்த இடத்துல ஏவா இருந்தாலும் ஸ்டார்டிங் ஃப்ரம் ரெஸ்ட் அப்படின்னு படிச்சீங்கன்னா ஏ ஷியரா பாசிட்டிவா தான் இருக்கும். ஆனா அகைன் த கிராவிட்டின்னு வரும்பொழுது அங்க கிடையாது. ஒன் டைமென்ஷன் மோஷனுக்கு போவாது. ரைட்டா? ஒன் டைமென்ஷன்ல த்ரோ பண்ணும்போது யூ கொடுத்து தான் த்ரோ பண்ணுவேன். ஆனா ஏக்கு மைனஸ் ஜீன் போடுவியே. ஏன்னா நீ அங்க அகைன் த கிராவிட்டி த்ரோ பண்ற. அதையும் இதையும் போட்டு குழப்பிக்காது. ஒமேகா நாட் 0வா இருந்தா ஆல்ஃபா பாசிட்டிவ். ஒமேகா 0வா இருந்தா ஆல்ஃபா நெகட்டிவ். இப்படிதான் சம்ம போடணும். அதே மாதிரி ரெண்டாவது சம் பாருங்க. v square equal to u square plus 2as. இந்த ஃபார்முலாவை அப்ரோச் பண்ணுறோம். ஆல்ஃபா மட்டும் கேட்குறாங்கன்னா ஒமேகா ஸ்கொயர் மைனஸ் ஒமேகா நாட் ஸ்கொயர் பை 2 ஆல்ஃபா தீட்டா. ஸ்டார்டிங் ஃப்ரம் ரெஸ்ட்னு கொடுக்கலாம். ரைட்டா? ஒமேகா நாட் ஸ்கொயர் 0ன்னு கொடுத்து ஆல்ஃபா விட்டுருவீங்க. தீட்டா ரேடியனில் கொடுத்துட்டு ஆல்ஃபா கேட்கலாம். இல்லை இதே கொஷினில் 0க்கு வரப்போகுது, ரெஸ்ட்டுக்கு வரப்போகுது. அப்போ ஒமேகா நாட் ஸ்கொயர் மைனஸ் 2 ஆல்ஃபா தீட்டா ஈக்குவல் டு 0ன்னு புரிஞ்சுக்கணும். ஈக்குவல் டு 2 ஆல்ஃபா தீட்டா இங்கேருந்து ஆல்ஃபா தூக்கிட்டு வரணும். தெரியுதா? மூணாவது ஈக்குவேஷனு s ஈக்குவல் டு ut பிளஸ் ஹாஃப் ஏடி ஸ்கொயர். என் ஞாபகத்துக்காக நான் அந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுட்டு இந்த ஃபார்முலா எழுதிடுவேன். எஸ்ஸுக்கு பதிலாக ut பிளஸ் ஹாஃப் ஏடி ஸ்கொயரு. இங்கேயுமே ஆக்சலரேஷன் பாசிட்டிவ்னா பிளஸ் ஆல்ஃபான்னு வச்சு சம்ம போடு, நெகட்டிவ்னா மைனஸ் ஆல்ஃபான்னு வச்சு சம்ம போடு. ஸ்டார்ட் ஃப்ரம் ரெஸ்ட்னா 0ன்னு வச்சு சம்ம போடு. கற்றுக்கிட்டீங்களா? டிஸ்டன்ஸ் ட்ராவல்டுன்னு nth செகண்ட் sn equal to u plus half a s equal to மறந்துட்டேன். sn equal to u plus half a 2n minus 1 ரைட் 2n minus 1. ஸோ இந்த 4 ஈக்குவேஷனை ஹேண்டில் 2 into 2n minus 1. புரியலமா? புரியல. Equation was answer. இந்த ஈக்குவேஷனை 2n minus 1 போட சொன்னியா? ரைட். ஒமேகா நாட் பிளஸ் ஆல்ஃபா ஹாஃப் 2n minus 1. இந்த 4 ஈக்குவேஷனை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு கற்றுக்கிட்டாலே உனக்கு பாதி சுமை குறைஞ்சிரும். லீனியர்லையும் சரி ஆங்குலர்லையும் சரி. திரும்பவும் கவனி. ஸ்டார்ட் ஃப்ரம் ரெஸ்ட்டு, அப்போ ஒமேகா நாட் 0 எல்லாம் முடிஞ்சு 0க்கு வரப்போகுது, ரெஸ்ட்டுக்கு வரப்போகுது. அப்போ ஒமேகா 0. ஸ்டார்ட் ஃப்ரம் ரெஸ்ட்னா ஆல்ஃபா பாசிட்டிவ். திரும்ப 0க்கு வரப்போகுது, ரெஸ்ட்டுக்கு வரப்போகுது அப்படின்னா ஆல்ஃபா நெகட்டிவ். கரெக்டா? ஈக்குவேஷன் ஆஃப் மோஷனை ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ஈஸி. இப்போ ஒரு பிரிட்ஜில் இருந்து ஒரு பர்சன் ஒரு பாலை மேலே தூக்கி போடுறாரு, அந்த பால் கீழே வந்து விழுது. யூ அப்வர்டில் த்ரோ பண்ணுறீங்க, பாசிட்டிவ். வி டவுன்வேர்டில் இருக்கு, நெகட்டிவ். ஹெச் டிஸ்பிளேஸ்மெண்ட் டவுன்வேர்டில் இருக்கு, நெகட்டிவ். இந்த மாதிரி இந்த ப்ளஸ் மைனஸ் நல்லா கற்றுக்கிட்டிங்கன்னா ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுலாம் பெரிய விஷயம்லாம் இல்லை, சின்ன சின்ன நுணுக்கம் மட்டும்தான். ரைட்டா? இப்போ இந்த லெசனில் ஏதாவது மிச்சம் மீதி வச்சிருக்கேன்னா அப்படியே யோசிச்சுப்பார். எனக்கு தெரிஞ்சு எல்லாத்தையுமே சூப்பராக கற்றுக் கொடுத்துருக்கேன். ஒரு டைம் சால்வ் பண்ணிவிட்டு ரோலிங் மோஷன் தூக்கிட்டாங்க தெரியும்ல? ரோலிங் மோஷன்